அத்தியாயம் 1. அலாரம் ஒலித்தபோது அது வேறு கிரகத்தில் நிகழ்வது போலத்தான் இருந்தது. அதன் தொடர் ஒளி நித்திரை என்னும் சுகமான வாகனத்திலிருந்து என்னை கீழே இறக்கியது. எல்லையில்லாத அர்த்தமில்லாத ஆனால் சுகமான கனவுலக பயணம் அத்தோடு நிறைவுக்கு வந்து யதார்த்த உலகில் கைலி நழுவியிருப்பது உணர்ந்து கை சரி செய்தது. மறுகை நீண்டு அலாரம் நிறுத்தியது. எழுந்து அமர்ந்து கொண்டேன். கொட்டாவி வந்தது. இமைகள் நழுவின. உடல் கெஞ்சியது. நள்ளிரவில் குடித்த 2 பெக் விஸ்கி இன்னும் கொஞ்சம் போதையை விட்டு வைத்திருந்தது. பொட்டில் லேசாக வலி. சரிந்து படுத்து தொடைகளுக்கு நடுவில் தலையணை வைத்துக்கொண்டு மீண்டும் உறங்கி போய்விட ஏக்கமாய் இருந்தாலும் அலாரம் டைம் பீஸில் மணி 4:35 என்று சொன்ன முட்கள் என்னை நோக்கி துப்பாக்கி நிமிர்த்துவதைப் போல உணரவே தலையை உதறிக்கொண்டேன். அறையின் இரவு விளக்கின் நீல ஒளியில் சுகமாக உறங்கும் வெங்கடேஸ்வரனை பார்க்க பொறாமையாக இருந்தது. ராஸ்கல், ரயில்வே ஸ்டேஷனில் அடிக்கும் தண்டவாள மணி மாதிரி அலறிய இந்த அலாரத்தின் ராட்சச சத்தத்தையும் மீறி இப்படி உறங்குகிறானே. ஆனால் உடனே மனம் சமாதானமானது. அவனுக்கு என்னை மாதிரி அப்படியொன்றும் பிரமாதமான எதிர்கால லட்சியம் இல்லை. அதை நோக்கிய சதா சிந்தனை இல்லை. அதற்கான அலைச்சலோ பரபரப்பான செயல்பாடுகளோ இல்லை. நன்றாக சாப்பிட்டு அதன் ஜீரணத்துக்காக காத்திருக்கும் எருமை மாடு மாதிரி உப்பு சப்பில்லாத வாழ்க்கை அவனுக்கு. ஒரு செக்கு மாட்டுத்தனம் கொண்ட வாழ்க்கை. காலையில் 8 மணிக்கு எழுகிறான். காஃபி குடித்துவிட்டு அரை மணி நேரம் பேப்பரில் வெட்டு குத்து கொலை வெடிகுண்டு ஆசிட் பீச்சு கற்பழிப்பு கள்ளக்காதல் கைது கோர்ட்டு விசாரணை போராட்டம் பந்த் கலவரம் பயங்கர நோய் போர் என்று வழக்கம் போல் நெகட்டிவ் செய்திகளை படிக்கிறான். குளித்து ட்ரெஸ் பண்ணி மெஸ்ஸில் சாப்பிட்டு விட்டு 2ஆம் கையாக வாங்கிய ஸ்கூட்டரில் ஹெல்மெட் அணிந்து பாரிஸ் கார்னரில் இருக்கும் தன் ஆபீஸுக்கு போகிறான். 10 முதல் 6 வரை அங்கே மேலதிகாரி சொல்கிறபடி ஃபைல்களில் மூழ்கி ஸ்டேட்மெண்ட்ஸ் தயாரித்து கொடுத்துவிட்டு 6:30 மணிக்கு திரும்புகிறான். மீண்டும் ஒரு முறை குளித்துவிட்டு தவணை திட்டத்தில் வாங்கி வைத்திருக்கும் கலர் டெலிவிஷன் முன்னால் உட்கார்ந்து விடுகிறான். பசிக்கும் வரை டிவி நிகழ்ச்சிகள், பசித்ததும் போய் மெஸ்ஸில் சாப்பிட்டுவிட்டு வந்து படுத்து விடுகிறான். ஞாயிறு மற்றும் லீவு தினங்கள் என்றால் முழு தினமும் டிவி ஓடும். இதை தவிர இவன் செய்கிற மற்றொரு காரியம், சம்பளம் வாங்கும் நாளில் ஊருக்கு ஒரு லெட்டர் எழுதி 500 ரூபாய் மணி ஆர்டர் அனுப்புவது. என்ன வாழ்க்கை இது? எப்படி இதை இவனால் அனுபவித்து வாழ முடிகிறது என்று பலமுறை எனக்குள் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். இந்த இயந்திர வாழ்க்கையில் எங்கேயாவது இவனது சொந்த திறமை வெளிப்பட்டிருக்கிறதா? எங்கேயாவது புத்திசாலித்தனம் உபயோகப்பட்டிருக்கிறதா? அலுவலகத்தில் 4ம் 3ம் என்று பென்சிலால் கூட்டி போடுவதை புத்திசாலித்தனத்தில் சேர்க்க இயலாது. மூளையே இல்லாத விசிட்டிங் கார்டு சைஸ் கால்குலேட்டர் செய்கிறதே, அதை நான் வேறு வகை. எனக்கு வாழ்க்கையில் ஒரு சாதனை தேவை. வாழ்க்கையில் சுவாரஸ்யம் இருக்க வேண்டும். புது புது அனுபவங்கள் இருக்க வேண்டும். நம் திறமை எதுவோ அதை முழுமையாக உபயோகப்படுத்தும்படி வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும். சூழ்நிலை காரணமாக ஒருவனிடம் உள்ள கிரியேட்டிவிட்டி என்கிற படைப்பு திறமைகளை சாகடித்து விடக்கூடாது என்பது என் கொள்கை. அந்த கொள்கையில் நான் அழிச்சாட்டியமான பிடிவாதத்துடன் இருப்பதால்தான் எதிர்நீச்சல் போட்டு நம்பிக்கைகளோடு போராடி கொண்டிருக்கிறேன். டியூப்லைட்டை போட்டதும் மேஜை மேல் இருந்த ஒரு கரப்பான் பூச்சி அவசரமாக இருட்டை நோக்கி ஓடி காணாமல் போனது. சுவரோடு இருந்த கதவில்லா ஷெல்ஃபில் வைத்திருந்த என் சூட்கேஸை திறந்தேன். சூட்கேஸின் உள்பக்கத்தில் நம்பிக்கைதான் வாழ்க்கை என்று நானே எழுதி ஒட்டி வைத்திருந்ததை ஒருமுறை படித்துவிட்டு அதற்கு கீழே ஒட்டி வைத்திருந்த டைரக்டர் மோகனராஜ் புகைப்படத்தை தொட்டு கும்பிட்டேன். அவர்தான் என் குரு. சினிமாவின் அத்தனை நுணுக்கங்களும் கற்றுக்கொண்டது அவரிடத்தில்தான். 47 படங்களை இயக்கி அதில் 38 100 நாள் படங்களாக கொடுத்த பிறகும் கொஞ்சம் கூட தலையில் கனம் ஏறாத ஒப்பற்ற கலைஞன். 1986 வருடம் ஜனவரி மாதம் 9ஆம் தேதி என் வாழ்வில் மறக்கவே முடியாத நாள். அன்றைக்குத்தான் நான் கற்பனையிலேயே பேசிக்கொண்டிருந்த என் மரியாதைக்குரிய அவரை முதல் முறையாக சந்தித்து பேசிய நாள். பொள்ளாச்சி எனது ஊர். அங்கே ஷூட்டிங்கிற்கு வந்திருந்தார் டைரக்டர். ஒரு நாள் விடாமல் ஷூட்டிங் நடக்கும் இடங்களுக்கு தினம் சென்று அவர் செயல்பாடுகளை தள்ளி நின்று ரசித்ததோடு அவரை நெருங்கி சந்திக்க பலவிதமாக முயன்றேன். ஒரு 5 நிமிஷம் மட்டும் பேசணும், அவர் தங்கியிருக்கிற கெஸ்ட் ஹவுஸுக்கு எப்போ வந்து பார்க்கலாம்னு கேட்டு சொல்லுங்க என்று டைரக்டரின் உதவியாளர்களை தொணப்பினேன். எல்லோரும் தலையை ஆட்டிவிட்டு நகர்ந்து விடுவார்கள். நேராக போய் பேசலாம் என்றால் படப்பிடிப்பின் பாதுகாப்புக்காக வந்த போலீஸ்காரர்கள்
கயிறு கட்டிய எல்லையை தாண்டி ஒரு அடி எடுத்து வைக்க விடமாட்டார்கள். நான் பொறுமையையும் நம்பிக்கையையும் விடாமல் ஒரு சந்தர்ப்பம் எப்படியும் அமைந்துவிடும் என்கிற எதிர்பார்ப்புடன் தொடர்ந்து ஷூட்டிங் இடங்களுக்கு போனதில் அன்று மேகங்கள் திரண்டு சூரியனை மறைத்ததால் படப்பிடிப்பு நிறுத்தி வைக்கப்பட்டு மொத்த குழுவினரும் ஆகாயத்தை பார்த்து கொண்டு மேகங்கள் விலக காத்திருந்தனர். நிழலுக்காக நட்டு வைக்கப்பட்டிருந்த வர்ண குடைகளுக்கு அடியில் அழகான நாற்காலிகளில் நடிகர் நடிகைகள் உட்கார்ந்து அரட்டையடித்துக் கொண்டிருந்ததை சுற்றி நின்ற நூற்றுக்கணக்கான மக்கள் பிரமிப்போடு பார்த்து கொண்டிருக்க, நான் மட்டும் யூனிட் வேனின் பின்புறம் அதில் சாய்ந்தபடி நின்று சிகரெட் பிடித்தபடி சிந்தனையில் ஆழ்ந்திருந்த டைரக்டரையே பார்த்தேன். அவர் திரும்பி கூட்டத்தை பார்த்தார். நான் நின்றிருந்த பகுதியை பார்த்தபடி நகர்ந்த அவர் கண்கள் என் மீது நின்றன. தன் அருகில் நின்றிருந்த உதவி இயக்குனரிடம் என் திசையில் கை காட்டி அவர் ஏதோ சொல்ல, கேட்டுக்கொண்ட நபர் வந்து என்னிடம், உங்களை டைரக்டர் கூப்பிடுறாரு, வாங்க என்றபோது என்னால் நம்பவே முடியவில்லை. பதட்டமாகத்தான் அவரை நெருங்கினேன். சார் சார் வணக்கம் திணறினேன். வணக்கம், 15 நாளா தினம் உன்னை ஷூட்டிங்ல பாக்குறேன். என்கிட்ட ஏதோ பேசணும்னு என் அசிஸ்டன்ட் கிட்ட சொன்னியாமே, சொல்லு, என்ன பேசணும்? எனக்கு என் ஞாபக அடுக்குகளில் பிறந்தது முதல் போன வினாடி வரை பதிவாகி இருந்த அத்தனை வார்த்தைகளும் அழிந்து போன மாதிரி இருந்தது. எவ்வளவு பெரிய டைரக்டர், அவரை சந்திக்க எவ்வளவு துடித்தேன். அவரே என்னை அழைத்து பேசுவதென்பது, ஐயோ இது நிஜம்தானா? சொல்லுப்பா, முதல்ல பதறாம நேரா நில்லு. உன் பேர் என்ன? ஜனார்த்தனன், ஜனான்னு கூப்பிடுவாங்க. எந்த ஊரு? இதே பொள்ளாச்சிதான். என்ன படிச்சிருக்க? பிஏ சார். அப்பா அம்மா இருக்காங்களா? என்ன பண்றாங்க? இருக்காங்க சார், கொஞ்சம் வயல் இருக்கு, விவசாயம் பார்த்துக்கிறாங்க. நான் ஒரே பையன், ஒரு தங்கச்சி இருக்கா எனக்கு, +2 படிக்கிறா. சரி, என்கிட்ட என்ன பேசணும்? சார், நான் உங்களோட பயங்கரமான ரசிகன். உங்க படங்கள் அத்தனையும் குறைச்சலா 10 தடவையாவது பார்த்துருப்பேன். உங்க படங்கள் பார்த்ததுல இருந்து நானும் ஒரு டைரக்டர் ஆகணும்னு மனசுல ஒரு வெறி ஏற்பட்டு போச்சு சார். நீங்க என்ன அசிஸ்டன்ட் டைரக்டரா சேர்த்துக்கணும் சார். சின்சியரா உழைப்பேன் சார். உங்க பேரை காப்பாத்துவேன் சார். தம்பி, ஒரு துறையில வளரணும்னு ஆர்வம் எல்லாருக்கும் வரும். கொஞ்சம் பொறுமையா உட்கார்ந்து யோசிக்கணும். நம்மகிட்ட அடிப்படை தகுதிகள் இருக்கான்னு பார்க்கணும். உங்ககிட்ட வெறும் ஆர்வம் மட்டும் இருக்கா, இல்ல திறமைகளும் இருக்கா? சார், நான் ஸ்கூல் லைஃப்ல இருந்தே சின்ன சின்னதா கவிதைகள் எழுதியிருக்கேன். ஒரு நோட் புக் ஃபுல்லா வச்சிருக்கேன். அப்புறம் ரேடியோவில் நான் எழுதின 2 நாடகம் ஒளிபரப்பாகி இருக்கு. பரவாயில்லையே, எங்க நீ எழுதினதுல ஒரு கவிதை சொல்லு பார்க்கலாம். எங்கள் வீட்டு மளிகை பட்ஜெட்டில் உப்பு மட்டும் சேர்ப்பதில்லை. சமைந்த நாள் முதல் சமைக்கும் சகோதரிக்கு வெங்காயம் நறுக்காமலே கண்ணீர் வரும். அதனால் எங்கள் வீட்டு மளிகை பட்ஜெட்டில் உப்பு மட்டும் சேர்ப்பதில்லை. இதுவரை சற்றே அலட்சியமாக என்னோடு உரையாடி கொண்டிருந்த டைரக்டர் என்னை உன்னிப்பாக பார்த்தார். இன்னொரு கவிதை சொல்லு என்றார். விரல் பிடித்து அம்மாவோடு விளக்கு போட கோயில் சென்று விபூதி வைத்து குங்குமம் வைத்து கற்பூரத்துக்கு கன்னத்தில் போட்டு தீர்த்தம் குடித்து துளசி மென்று பிரகாரம் சுற்றி உண்டியலில் போட்டு உருவான பழக்கம் தலைமுறையாய் தொடர்ந்து இன்று விரல் பிடித்து என் பேரன். அதெப்படி உள்ளுக்குள் இன்னும் இந்த கேள்வி மட்டும், நிஜமாய் இருக்கிறாரா கடவுள்? கடகடவென்று சொல்லி முடித்து அவர் முகம் பார்த்து காத்திருந்தேன். வெரி குட் என்று என் கை குலுக்கினார். ரேடியோ நாடகம் பேரென்ன என்றார். ஒரு நாடகத்துக்கு தீப்பந்தம் ஏந்துன்னு பேர் சார். இன்னொரு நாடகத்துக்கு சிறகுகள் தேடுகிறோம்னு பேர் சார். சிறகுகள் தேடுகிறோம்னா என்ன அர்த்தம்? வேலையில்லாத இளைஞர்கள் பத்தின கதை சார் அது. ஒவ்வொருத்தனுக்கும் ரெக்க கட்டி ஆகாயத்துல பறக்கணும்னு ஆசை. ஆனா பறக்கணும்னா அதுக்கு சிறகுகள் வேணுமே. வேலைதான் இறக்கை. அந்த அர்த்தத்துல அப்படி வச்சேன் சார். அந்த நாடகத்தோட ஆடியோ கேசட் இருக்கா? இருக்கு சார், கொண்டாந்துருக்கேன். நாடகம் எவ்வளவு நேரம்? அரை மணி நேரம் சார். டைரக்டர் தன் உதவியாளரை அழைத்து, கேமராமேன் கிட்ட கேட்டுட்டு வா, மேகம் கலைய எவ்வளவு நேரம் ஆகும்னு கேளு என்றார். போனவன் திரும்பி வந்து, அரை மணி நேரத்துக்கு மேல ஆகும்னு சொல்றார் சார் என்றான். டேப் ரெக்கார்டர் எடுத்துக்கிட்டு வா தம்பி, கேசட் கொடு. டேப் வந்ததும் என்னிடம் கேசட் வாங்கி போட்டு ஒரு சிகரெட் பற்ற வைத்து கொண்டு கண்களை மூடியபடி நாடகத்தை கேட்க துவங்கினார். எனக்கு மிகவும் பெருமிதமாக இருந்தது. எனக்காக நேரம் ஒதுக்கி என் படைப்புக்கு மரியாதை கொடுத்து கேட்கிறாரே. நாடகத்தில் தன்னை புரிந்து கொள்ளாமல் தலைக்கணத்தால் அலட்சியப்படுத்தி வீட்டை விட்டு வெளியேறும் தன் மனைவிக்காக பரிந்து பேச வரும் மாமனாரிடம் பாதிக்கப்பட்ட கணவன் ஆத்திரமாக பேசும் ஒரு காட்சி வரும். அந்த காட்சி வந்தபோது சபாஷ் என்ற டைரக்டர் டேப்பை நிறுத்தி ரீவைண்ட் செய்து மறுபடி அந்த கணவன் பேசும் வசனத்தை கேட்டார். இது பாருங்க மாமா,
அவளை நான் அனுப்பி வைக்கல, அவளாத்தான் புறப்பட்டு வந்திருக்கா. உங்க பொண்ணை சந்தோஷமா வச்சுக்கிறதுக்கு தான் நான் முயற்சி பண்ணேன். சந்தோஷம்ங்கிறது மனசை பொறுத்த விஷயம். சந்தோஷத்துக்கான சூழ்நிலையத்தான் உருவாக்கி தர முடியும். சந்தோஷத்தை நேரடியா ஸ்பூன்ல ஊத்தி வாயில புகட்ட முடியாது. மண்ணை கொத்தி விதைய போட்டு தண்ணி ஊத்தலாம், உரம் போடலாம். விதை முளைவிட்டு செடியாகணும். இவ்வளவு செஞ்சும் ஆகலன்னா தப்பு விதை மேலதான் இருக்க முடியும் என்ற வசனத்தை மிகவும் ரசித்து 2ஆம் தடவை கேட்ட டைரக்டர் நாடகம் முழுவதையும் கேட்டு முடித்துவிட்டு டேப்பை அணைத்துவிட்டு என்னையே பார்த்தார். நான் கை கட்டி நின்றிருந்தேன். ஜனா, ஷூட்டிங் முடிஞ்சு நாளன்னைக்கு நாங்க மெட்ராஸ் புறப்படுறோம். உனக்கும் டிக்கெட் போட சொல்றேன். வீட்டில் சொல்லிட்டு வந்துடு. உனக்கு நல்ல எதிர்காலம் இருக்கு என்றார். என் காதுகளை என்னால் நம்ப முடியவில்லை. கண்கள் கலங்கி போய்விட அவர் கால்களில் விழுந்தேன். வீட்டில் சொல்ல அம்மாவுக்கு மகிழ்ச்சி, ஆனால் அப்பாவுக்குத்தான் விருப்பமில்லை. வயசாயிடுச்சுப்பா, இன்னும் எத்தனை நாளைக்கு நாங்க உழைக்கிறது? உன்னை காலேஜ் படிப்பு படிக்க வச்சதே பெரும்பாடா போச்சு. ஒன்று விவசாயத்தை கவனி, இல்ல உத்தியோகத்துக்கு போ. ரெண்டும் இல்லாம சினிமாக்காரன் பின்னாடி போறேன்னு சொன்னா எப்படி? ஏதாச்சும் பொறுப்பா பேசுறியா நீ? வயசுக்கு வந்த தங்கச்சி ஒருத்தி இருக்கா. இன்னும் 2 வருஷமோ 3 வருஷமோ அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். கோபியில இருந்து உன்ன மாதிரி தான் படம் எடுக்கிறேன்னு தோட்டம் வீடு எல்லாத்தையும் வித்து பணமாக்கிக்கிட்டு பட்டணம் போனாரு நல்லையா கவுண்டரு. என்ன ஆச்சு? எல்லாம் போச்சு. ஊர் பக்கமே தலைகாட்ட வெக்கப்பட்டுக்கிட்டு மெட்ராஸ்ல வெத்தலைப்பாக்கு கடை வச்சிருக்காராம். இதெல்லாம் தெரிஞ்சும் நீ கிடந்து துடிக்கிறியே, நியாயமா இருக்கா? அதுலயும் படிச்ச புள்ள நீ, குடும்பத்தை எடுத்து நடத்த வேண்டியவன், இப்படி பேசுறது சரியா? அப்பா நாட்டு சரக்கை ஏற்றிக்கொண்டு முற்றுப்புள்ளி வைக்காமல் திட்டி தீர்த்தார். என் திறமையை, என் துடிப்பை, என் எதிர்கால நம்பிக்கையை எல்லாம் அவருக்கு உணர வைப்பதற்கு ரொம்பவும் சிரமப்பட்டேன். அப்பா, நான் சினிமா தயார் பண்ண போறதில்ல. தயார் பண்றவங்களுக்கு படம் எடுத்து கொடுப்பேன். டைரக்ஷன்னு பேர் போடுறாங்க இல்ல, அதுதான் நான் செய்ய போறது. சினிமா எடுக்க யாரு பணம் போட போறது? வேற ஆளுங்க. யாருன்னு இப்ப எப்படி சொல்றது? நான் போனதுமே என்கிட்ட அந்த பொறுப்பை தந்துட மாட்டாங்க. சினிமா டைரக்ட் பண்றதுன்னா அதுல ஏகப்பட்ட தொழில் நுணுக்கங்கள் இருக்கு. அதெல்லாம் கத்துக்கிட்டு தயாராகணும். டைரக்டர் மோகனராஜ் என்ன அவரோட சேர்த்துக்கிறேன்னு சொன்னதே பெரிய விஷயம்ப்பா. அதோட மதிப்பு உங்களுக்கு புரியல. அவர்கிட்ட உதவியாளரா சேர்ந்துட மாட்டோமான்னு எத்தனையோ 1000 பேர் ஏக்கத்தோட முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவரோட சில படங்கள்ல வேலை பார்த்து தொழில் கத்துக்கணும். என்னால தனியா செயல்பட முடியும்னு நம்பிக்கை வந்ததும் தயாரிப்பாளர்கள் கிட்ட வாய்ப்பு கேட்கணும். இது எப்போ நடக்கும்? 2-3 வருஷமாவது அவர்கிட்ட வேலை பார்க்கணும். எவ்வளவு சம்பளம் கொடுப்பாரு? தெரியலப்பா. அதெல்லாம் இப்ப எதிர்பார்க்க கூடாது. தங்குற இடம், சாப்பாடு இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையா இருக்காது. அதுக்கு மேல ஏதாச்சும் கொடுப்பாங்க. தனியா டைரக்ட் பண்றப்பதான் பெரிய தொகை கிடைக்கும். சினிமாவுக்கு போனா கெட்டு போயிடுவாங்கன்னு ஊரே சொல்லுதேப்பா ஜனா. கெட்டு போகணும்னு முடிவு செஞ்சுட்டா அதுக்கு மெனக்கெட்டு சினிமாவுக்கு போய் சேர தேவையில்லப்பா. இங்க பொள்ளாச்சியில இருந்துகிட்டு கெட்டு போக முடியாதா? மனசுதான் காரணம். என்னை பொறுத்த வரைக்கும் பெரிய டைரக்டர் ஆகணுங்கிறதான் என் லட்சியம். என் சிந்தனை அதிலே தான் இருக்கும். அதனால வேற சபலத்துக்கெல்லாம் இடம் கிடையாது. என்னமோப்பா, எல்லாத்துக்கும் பதில் சொல்லிடுற. எனக்கு ஏனோ மனசு ஒப்பலப்பா. குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு வேற போகணுமே. உத்தரவாதம் இல்லாத வேலையா சொல்றியேன்னு தான் கவலையா இருக்கு. இதுல கவலைப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லப்பா. மோகனராஜ் பெரிய டைரக்டர். அவரே சொல்லிட்டாரு நான் பிரமாதமா வருவேன்னுட்டு. கொஞ்ச நாள் பொறுத்துக்கங்க. அப்புறம் ஊர் பூரா உங்க பிள்ளைய பத்தி தான் பேச்சா இருக்கும். போஸ்டர்ல எல்லாம் என் பேர் இருக்கும். லட்சமா சம்பாதிப்பேன். தங்கச்சிய பெரிய இடத்துல கட்டி கொடுத்துடலாம். நீங்க 2 பேரும் இடுப்பு ஒடிய வயல்ல வேலை பார்க்க வேண்டியதில்ல. மெட்ராஸ்ல பங்களால கால் மேல கால் போட்டு உட்காந்துக்கிட்டு வேலைக்காரங்களை அதிகாரம் பண்ணலாம். கார்ல ஊர் ஊரா போய் சுத்தி பார்க்கலாம். எல்லாம் கேட்கறதுக்கு நல்லா இருக்குதுப்பா. அப்போதும் இழுத்த அப்பாவை இடைமறித்து பேசினாள் அம்மா. ஏங்க, அவன்தான் பெரிய மனுஷனா இதுல வர முடியும்னு நம்பிக்கை இருக்குன்னு சொல்றான் இல்ல. ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கிறப்ப அமையற புருஷன் நல்ல புருஷனா அமைவான்னு நம்பிதானே பண்ணி வைக்கிறோம். ஆர்வமா சொல்ற புள்ளகிட்ட நல்ல வார்த்தை சொல்லி சம்மதம் சொல்லாம நொட்டம் பேசிக்கிட்டே இருந்தா எப்படி? அப்படி போடுமா என்றேன். படப்பிடிப்பு குழுவினருடன் ரயில் ஏறினேன். 5 வருடங்கள், 8 படங்கள். உழைத்துக்கொண்டே கற்றுக்கொண்டே உழைத்தேன். அந்த 5 வருடங்களில் எத்தனை விதமான அனுபவங்கள், அறிந்து கொண்ட விஷயங்கள் எத்தனை. நடிகர்கள், நடிகைகள், தொழில்நுட்ப வல்லுநர்கள், தயாரிப்பாளர்கள், விநியோகஸ்தர்கள், நிருபர்கள், பத்திரிகை ஆசிரியர்கள், எழுத்தாளர்கள் என்று எத்தனை விதமான நபர்களின் அறிமுகங்கள். இறுதியில் டைரக்டர் மோகனராஜ் தனது ஒரு படத்தின் ரிலீஸ் தினமன்று இரவு என்னை அழைத்தார். ஜனா, போதும், நீ நல்லா தயாராயிட்ட. இனிமேயும் உன்னை நான் என்னோட தொடர்ந்து வச்சுக்கிட்டா
அது நான் உன் வளர்ச்சிக்கு செய்யற துரோகம். இது நீ தனியா உன் சொந்த காலில் நிக்க வேண்டிய நேரம். தைரியமா நில்லு. உனக்கு எல்லா வகையிலையும் உதவி செய்ய நான் இருக்கேன் என்றவர் தன் கழுத்தில் அணிந்திருந்த 5 பவுன் தங்கச் சங்கிலியை கழற்றி எனக்கு போட்டு கண் கலங்க கட்டியணைத்து கொண்டார். எனக்கு பெருமையாக இருந்தது, நெகிழ்வாக இருந்தது. அவரை பிரிகிறோமே என்று உடனே வருத்தம் வந்து உட்கார நான் அழத் துவங்கிவிட்டேன். இல்ல சார், நான் உங்களை விட்டு போக மாட்டேன் என்று சொன்னேன் அசட்டுத்தனமாக. நான் டைரக்டரை விட்டு பிரிந்ததுமே எனக்கு 10 பட நிறுவனங்கள் போட்டி போட்டுக்கொண்டு வாய்ப்பு கொடுத்து விடுவார்கள் என்று தப்பு கணக்கு போட்டு விட்டேன். எனக்கு அறிமுகமான பல தயாரிப்பாளர்கள் நான் அவரிடம் இருந்தபோது அடுத்த படம் உங்களை வச்சுதான் பண்ண போறேன் என்று சொல்லி வைத்திருக்க, எந்த நிறுவனத்திற்கு படம் டைரக்ட் செய்ய வேண்டியிருக்கும் என்று கற்பனை செய்து வைத்திருந்தேன். ஆனால் நிஜம் வேறு மாதிரி தான் இருந்தது. மோகனராஜின் உதவி டைரக்டர் என்பதால் எந்த பட நிறுவனத்திற்கு போனாலும் உடனே குளிர் அறைக்குள் வரவழைத்து உட்காரச் சொல்லி குளிர்பானம் கொடுத்து இனிக்க பேசினார்கள். இண்டஸ்ட்ரியே இப்ப சரியில்லையே, 1 வருஷம் கழிச்சு தான் படம் பண்ணலாம்னு இருக்கேன். அப்போ கண்டிப்பா நீங்க தான் டைரக்டர் என்று சத்தியம் செய்யாத குறையாக உறுதி சொன்னார்கள். ஆனால் 15 நாட்கள் கழித்து வெள்ளிக்கிழமை தினத்தந்தி பேப்பரில் அதே பட நிறுவனத்தின் புதிய படத்தின் பூஜை பாடல் பதிவுடன் துவங்குவதாக அறிவிப்பு வரும். டைரக்டர் வேறு யாரோ பெயர் இருக்கும். போன் செய்து, என்ன சார் இப்படி பண்ணிட்டீங்களே என்று கேட்டால், வருத்தப்படாதீங்க, திடுதிப்புன்னு முடிவு செஞ்சது. டைரக்டர் கொஞ்சம் ஃபைனான்ஸுக்கு ஏற்பாடு செய்கிறேன் இருக்காரு. இது சும்மா லோ பட்ஜெட்டு. அடுத்தது நம்ம ப்ராஜெக்ட் தான். ஆஃபீஸுக்கு வந்து போயிட்டுருங்க என்று அழகாக நாகரிகமாக கத்தரிப்பார்கள். என் மேல் அபிமானம் உள்ள, என் திறமை மேல் நம்பிக்கை உள்ள ஒரு தயாரிப்பாளர் நான் சொன்ன கதையை கேட்டு மிகவும் பிடித்து போய்விட ரூபாய் 10,001 அட்வான்ஸ் கொடுத்தார். 3 வருடம் முன்பாக. முன்னணி ஹீரோ ஒருவரின் கால்ஷீட் வாங்கி வைத்திருந்த அந்த தயாரிப்பாளர் AVMC தியேட்டரில் ஏகப்பட்ட செலவு செய்து பூஜை போட்டார். தினத்தந்தியின் சகல பதிப்புகளிலும் அரைப்பக்க விளம்பரம். கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம் பொள்ளாச்சி ஜனா என்று என் பெயர். கிளாப்போர்டை எடுத்து என் கையில் கொடுத்து ஆசீர்வதித்தார் என் குரு மோகனராஜ். அந்த பக்கம் போனவர்களை எல்லாம் கூப்பிட்டு கையில் குளிர்பானம் கொடுத்தார்கள். பெரிய இசையமைப்பாளரின் இசையில் முதல் பாடல் பதிவு செய்யப்பட்டது. எனக்கென்று 6 உதவி டைரக்டர்கள் படை தளபதிகளாக நின்றார்கள். பத்திரிகையாளர் சந்திப்பில் நான், என்னோட படத்துல பொழுதுபோக்கு அம்சம் மட்டும் இருக்காது, கூடவே ஒரு நல்ல செய்தியும் இருக்கும். டைரக்டர் மோகனராஜ் கிட்ட இருந்ததால அவரோட பாதிப்பு இருக்கும்னு நினைக்கிறவங்க ஏமாந்து போவாங்க. என் படத்துல ஒரு புது பாணி இருக்கும். இந்த படம் நிச்சயமா ஒரு பிரமாதமான வெற்றியை தொடப்போகுது என்று அசத்தலாக பதிலளித்தேன். ஹோட்டலில் ரூம் போட்டு கதை விவாதம் தொடர்ந்தது. தீர்மானிக்கப்பட்ட காட்சிகளுக்கு வசனங்கள் எழுதினேன். இன்னும் 15 தினங்களில் முதல் கட்ட படப்பிடிப்பு துவங்க இருந்த வேளையில் தயாரிப்பாளர் என்னை அழைத்தார். ஜனா, உட்காருங்க. எனக்கு சிவகாசியில் ஒரு பட்டாசு தொழிற்சாலை இருக்கிறது உங்களுக்கு தெரியுமே. அங்கே கொஞ்சம் பிரச்சனை ஏற்பட்டு போச்சு. நம்பின மேனேஜர் கழுத்தறுத்துட்டான். 65 லட்சம் நஷ்டத்தில் இருக்கு. ஏகப்பட்ட ஃபைனான்ஸ் கம்பெனிகளுக்கும் பேங்குகளுக்கும் லோன் திருப்பி கட்ட வேண்டி இருக்கு. இப்போ நான் அதை கவனிக்கலன்னா இண்டஸ்ட்ரியே கையை விட்டு போயிடும் மாதிரி இருக்கு. இந்த சூழ்நிலையில் கையில் இருக்கிற 40 லட்சத்தை சினிமாவில் போடுறது நியாயமா படலை. இது வரைக்கும் ஆன செலவு 7 லட்சத்தை அப்படியே ஒத்துக்கிட்டு இந்த படத்தை நம்ம ஹீரோவே ஓவர் பண்ணிக்கிறேன்னு சொல்றாரு. உங்க பேனர்ல நான் அறிமுகமாவேன்னு நினைச்சேன். உங்க சூழ்நிலை இப்படின்னா அதுக்கு என்ன செய்ய முடியும்? பரவாயில்ல சார் என்றேன். அதுல ஒரு சின்ன விஷயம் இருக்கு. ஹீரோவுக்கு வரிசையா 2 படம் விழுந்திருக்கிறதால இந்த படம் நிச்சயம் ஹிட் ஆகணும்னு எதிர்பார்க்கிறாரு. அதனால இந்த படத்தோட கால்ஷீட்டை வச்சு இதுக்கு ரெக்கார்ட் செஞ்ச 4 பாட்டையும் யூஸ் பண்ணிக்கிட்டு ஒரு ஸ்டார் டைரக்டரை வச்சு படம் பண்ணிக்கிறாராம். அடுத்த படமா உங்க சப்ஜெக்டை பண்ணி தராராம். இத்தனை நாள் வெயிட் பண்ணீங்க, இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க ஜனா. சார் என்றேன் அதிர்ச்சியை தாங்க முடியாமல். தடங்கலாகிறது நல்லதுக்கு தான். ஊர் பக்கம் தலகாட்ட முடியாது சார். நான் டைரக்ட் பண்ண போறேன்னு எல்லா பத்திரிகையிலும் எழுதிட்டாங்க சார். இப்போ போய் என்ன பண்றது? எனக்கு கூட பேனர் கையை விட்டு போகுதேன்னு வருத்தம் இருக்காதா? மனசை தேத்திக்கங்க என்று விட்டு காரில் புறப்பட்டு சிவகாசி போய்விட்டார். அந்த அருமையான வாய்ப்பு பட்டாசாக சிதறியது. அதன் பிறகு சினிமா இண்டஸ்ட்ரியில் ட்ரெண்ட் மாறிவிட்டது. படம் டைரக்ட் செய்ய தயாரிப்பாளரை பார்த்து கதை சொல்லி அவர்கள் மூலம் வாய்ப்பு பெறும் வழக்கம் மாறிப்போய் நட்சத்திர நாயகர்களிடம் நம்பிக்கை பெற்று கதை சொல்லி அவர்களுக்கு கதையும் இயக்குனரும் பிடித்துவிட்டால் அடுத்த தயாரிப்பாளர் யார் என ஹீரோவே தீர்மானிக்கிற சூழ்நிலை
ஏற்பட்டது. இன்றைய தேதி வரை, அதாவது இயக்குனரிடமிருந்து தனியாக பிரிந்து வந்த இந்த 4 வருடங்களாக நான் கொஞ்சமும் நம்பிக்கை இழக்காமல், சோர்ந்து போகாமல் பல கதாநாயகர்களிடம் வாய்ப்பு கேட்டு அலைந்து கொண்டிருக்கிறேன். எல்லா ஹீரோக்களுமே ரொம்ப பிஸி. எனக்கு ஏற்கனவே நல்ல அறிமுகம் என்பதால் நட்பாக பேசுகிறார்கள், நம்பிக்கை வார்த்தை சொல்கிறார்கள். ஆனால் உறுதியாக வாய்ப்பு தர மட்டும் தயக்கம் காட்டி வருகிறார்கள். நட்சத்திர கதாநாயகர்களில் ஒருவரான ஷியாம் இப்போது என் குறி. மோகனராஜ் இயக்கத்தில் 2 படங்களில் அவர் நடித்திருப்பதால் எனக்கு பழக்கம் உண்டு. 6 மாத காலமாக அவரை தொடர்ந்து சந்தித்து பேசி இன்று காலை 6 மணிக்கு என்னிடம் கதை கேட்க சம்மதித்திருக்கிறார். இதுவே பாதி வெற்றி. தன்னிடம் வாய்ப்பு கேட்டு வரும் இளம் இயக்குனர்களில் அவருக்கு மிகவும் நம்பிக்கை இருந்தால் ஒழிய கதை சொல்ல சொல்லி கேட்க மாட்டார். நான் சொல்கிற கதை மட்டும் அவருக்கு பிடித்துவிட்டால் போதும். அவரை வைத்து படம் எடுக்க எல்லா தயாரிப்பாளர்களும் ஆர்வத்துடன் காத்திருக்கிறார்கள். வரிசையாக 3 வெற்றி படங்களை ஷியாம் கொடுத்திருப்பதால் விநியோகஸ்தர்கள் நம்பிக்கையோடு பெரிய தொகைகளை முன்பணமாக கொட்டித்தர சித்தமாயிருக்கிறார்கள். நான் ஷியாமுக்காக ரெடி செய்து வைத்திருக்கும் கதை நிச்சயம் அவருக்கு பிடிக்கும். அவருடைய படங்களில் ரசிகர்கள் எந்த மாதிரியான அம்சங்களை ரசிக்கிறார்கள் என்பதை உன்னிப்பாக கவனித்து காட்சிகளை அமைத்திருக்கிறேன். இன்னும் பெயரிடப்படாத இந்த கதையை நான் என் நம்பிக்கைக்கு உரிய சக நண்பர்களிடம் சொல்லி அபிப்பிராயம் கேட்டபோது அத்தனை பேரும் இந்த சப்ஜெக்ட் ஷியாமுக்கு 100% பொருத்தம், இந்த சப்ஜெக்டை அவரால் ரிஜெக்ட் செய்யவே முடியாது என்றார்கள். இந்த கதையை பிரதீபாவிடம் சொன்னபோது அவளுக்கும் பிடித்திருந்தது. பல காட்சிகளை ரசித்து பாராட்டினாள். பிரதீபா யார்? கொஞ்சம் விரிவாகத்தான் சொல்ல வேண்டும். அத்தியாயம் 2. பிரதீபாவை பற்றி சொல்வதென்றால், முதலில் நான் தங்கியுள்ள இந்த மாத வாடகை அறை, இந்த அறை இருக்கும் கட்டிடத்தின் அமைப்பு என்று சில வரிகள் விரயம் செய்ய வேண்டியுள்ளது. மேற்கு மாம்பலத்தில் சுமாரான பரபரப்பில் உள்ள சாலையில் இந்த கட்டிடம் சுதந்திரத்திற்கு முந்தைய காலத்தை சேர்ந்தது. 2 மாடிகள். கிரவுண்ட் ஃப்ளோரில் மொத்தம் 7 கடைகள். 1 வினோத் டெய்லர்ஸ். புடவையில் சட்டை தைத்து அணியும் வினோத் எனக்கு மட்டும் பேண்ட் ஒழுங்காக தைப்பதில்லை. ஏதாவது ஒரு கோளாறு நிச்சயம் இருக்கும். 2 தெய்வா ஜெராக்ஸ். எப்போது கதவு தள்ளி உள்ளே போனாலும் கூட்டமாகத்தான் இருக்கும். மாமாங்கத்திற்கு ஒரு முறை நான் இங்கேதான் ஜெராக்ஸ் செய்வது வழக்கம். 3 ஜோதி கேஸ் ஏஜென்சி. நெற்றியில் வட்ட குங்குமம் வைத்த ராமலிங்கம் ஜனவரிக்கு ஜனவரி தவறாமல் கொடுக்கும் கேலண்டர் தான் என் அறையில் தொங்கும். 4 விஜய் கூல்பார். குளிர்பானங்கள் உண்டென்றாலும் முக்கிய வியாபாரம் சிகரெட் தான். எனது வரவு செலவு இங்கேதான். சதா சினிமா பத்திரிகை படிக்கும் மணிக்கு நான் ஒரே ஒரு தடவை சில்கு சுமிதாவை அறிமுகப்படுத்தி வைக்க வேண்டும் என்கிற ஒப்பந்த அடிப்படையில் சிகரெட் அட்டையின் பின்புறம் எழுதி கொண்டு கடன் கொடுப்பார். 5 பரசு டீலக்ஸ் சலூன். போர்டில் மட்டும்தான் டீலக்ஸ். உள்ளே போனால் வாந்தி வரும். ஆனாலும் 3 நாற்காலிகளிலும் எப்போதும் ஆட்கள் தூக்க கலக்கமாக முடிவெட்டி கொண்டபடி இருப்பார்கள். 6 கண்ணன் வீடியோ லைப்ரரி. என் அறையை விட்டால் நான் அதிகம் தென்படுவது இங்கேதான். கண்ணனுக்கு என்மேல் மரியாதை. பல சினிமாக்களுக்கு அவனை பிரிவியூ அழைத்து சென்ற விசுவாசத்திற்கு நான் எப்போது வேண்டுமானாலும் அவன் கடையில் கேசட் எடுத்து அங்கே உள்ள டெக்கில் போட்டு பார்க்கலாம். சில சமயம் என்னை நம்பி கடையை ஒப்படைத்துவிட்டு பாத்ரூம் போய்விட்டு வருவான். 7 வள்ளி ஜெனரல் ஸ்டோர்ஸ். 3 வருடமாக இந்த கட்டிடத்தின் முதல் மாடியில் ஒரு அறையில் தங்கியுள்ள நான் இதுவரை ஒரு வார்த்தை கூட பேசாத ஒரே ஆசாமி இந்த கடையின் முதலாளி. நின்று பேச நேரமில்லாமல் பாசிப்பருப்பு சர்க்கரை என்று காகித சுருளில் அள்ளி எடை போட்டு சுறுசுறுப்பாய் வியாபாரத்திலேயே இருப்பார். பெயர் தெரியாது. 7வது கடையை அடுத்து மாடிக்கு படிகள் புறப்படுகின்றன. மாடியில் 2 கடைகளும் 12 மாத வாடகை அறைகளும் உள்ளன. முதல் மாடியில் ஒரு கடை ஸ்டார் லாண்டரி. டீ கடை மாதிரி ஸ்பீக்கர் வைத்து பழைய புதிய பாடல்களை அலறவிட்டபடி பார்க்கும் நேரத்தில் எல்லாம் துணிகளின் மேல் தண்ணீர் தெளித்து இஸ்திரி போட்டு கொண்டிருக்கும் நல்லசாமி ஒரு ஜாலி ஆசாமி. 2ஆம் மாடி முழுக்க அடைத்து கொண்டு விருட்சம் ஃபைனான்ஸ் கார்ப்பரேஷன் 15 பேர் நாற்காலிகள் போட்டுக்கொண்டு தலைக்கு மேல் மின்விசிறிகளை சுழல விட்டு கொண்டு வேலை பார்க்கிறார்கள். 12 வகை டெபாசிட் திட்டங்களை அறிவிக்கும் நோட்டீஸ்கள் படியெங்கும் இறைந்து கிடக்கும். இந்த ஊழியர்களுக்கு ஒழுங்காக சம்பளம் கொடுக்கிறார்களா என்று தெரியாது. எனக்கு தெரிந்து மக்கள் கூட்டம் முண்டியடித்து படிகளில் ஏறி 12 வகை டெபாசிட் திட்டங்களில் பணம் கட்டுவதாக தெரியவில்லை. நடுராத்திரியில் வந்து கட்டுவார்களோ என்னவோ.
முதல் ஃப்ளோரில் சொல்லப்பட வேண்டிய மற்றொரு வர்த்தக நிறுவனம் சிவா போட்டோ ஸ்டுடியோ. மேலே ஃபைனான்ஸ் அலுவலகம் தவிர மற்ற கடைகளில் போன் வைத்திருக்கும் ஒரே ஸ்தாபனம் சிவா போட்டோ ஸ்டுடியோ. அந்த ஸ்டுடியோவின் போன் நம்பரை தெரிந்து கொண்டு அதை ரொம்ப அவசரமாக எனக்கு செய்தி சொல்ல வேண்டுமென்றால் கூப்பிட சொல்லி அந்த நம்பரை ரொம்ப முக்கியமானவர்களுக்கு மட்டும் கொடுக்கலாமா என்று அனுமதி கேட்க சிவாவை நட்பாக்கி கொள்ள நினைத்து நான் உள்ளே நுழைந்து மேஜையில் இருந்த பெண்ணிடம், எக்ஸ்கியூஸ் மீ, இந்த ஸ்டுடியோ ஓனர் மிஸ்டர் சிவாவை நான் பார்க்கணுமே என்றேன். என்ன விஷயம் என்று அந்த பெண் கருப்பாக இருந்தாலும் கலையாக இருந்தாள். நெற்றி குங்குமத்திற்கு அடியில் விபூதி கீற்று இருந்தது. என் பேரு ஜனா, சினிமாவில் இருக்கேன். பொள்ளாச்சி ஜனான்னு சொன்னாதான் இண்டஸ்ட்ரியில தெரியும். டைரக்டர் மோகனராஜ் இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட 8 படங்கள் வேலை பார்த்தேன். இப்ப தனியா படம் டைரக்ட் செய்ய போறேன். இந்த பில்டிங்ல 7ஆம் நம்பர் ரூமுக்கு 4 நாள் முன்னாடி வந்தேன். ஒரே பில்டிங்ல இருக்கோமே, அறிமுகப்படுத்தி பழகிக்கலாமேன்னு தான் வந்தேன். சார் இல்லையா? சிவாங்கிறது என் அண்ணன் சார். அவர் இறந்து 2 வருஷமாச்சு. அதே பேர்ல நான் வச்சு நடத்திட்டு இருக்கேன் என்று அவள் சொன்னதும் நான் ஆச்சரியப்பட்டு போனேன். ஐயோ சாரிங்க, உங்களை இந்த ஸ்டூடியோல வேலை பார்க்குற பொண்ணுன்னு நினைச்சிட்டேங்க. நீங்களே ஓனர்னு எதிர்பார்க்கலங்க. பரவாயில்ல, நீங்க எதுவும் தப்பா பேசில்லையே. உட்காருங்க சார். ஸ்டூலில் அமர்ந்தேன். ஒரு பெண் போட்டோ ஸ்டூடியோவை நடத்துவது எனக்கு புதிய செய்தியாக இருந்ததால் ஆச்சரியம் விலகாமல் அவளை பார்த்தேன். உங்களுக்கு போட்டோ எடுக்கவெல்லாம் தெரியுமாங்க? தெரியும். எங்க காலேஜில் போட்டோகிராஃபின்னு தனி கோர்ஸ் இருந்துச்சு, அதுல படித்தேன். அண்ணன் ஆரம்பிச்ச இந்த ஸ்டூடியோல அண்ணனுக்கு உதவியா அடிக்கடி வந்து போனதுல எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன். போட்டோ எடுக்கிறது, டெவலப் பண்றது, பிரிண்ட் போடுறது எல்லாமே செய்வேன் சார். உதவிக்கு 2 பேரை போட்டிருக்கேன். எனக்கு இன்னும் ஆச்சரியமா தான் இருக்குங்க. உங்க பேரு? பிரதிபா என்றாள். மோகனராஜ் டைரக்ட் செஞ்ச நிலவ தொடாத வானம் படம் தான் எனக்கு பிடிச்ச படம். 4 தடவை அந்த படத்தை பார்த்துருக்கேன் என்ற பிரதிபா என்னை உற்று பார்த்து, சார், அந்த படத்துல ரேடியோ ரிப்பேர் பண்ற மாதிரி ஒரு கேரக்டர் ராதிகா கிட்ட கோபமா பேசுமே, அது அது நீங்க தானா என்றாள். ரொம்ப சின்ன துண்டு ரோலுங்க. அந்த சமயம் வேற ஆள் கிடைக்கலன்னு டைரக்டர் என்னையே நடிக்க சொன்னாரு. அதை இவ்வளவு கரெக்டா ஞாபகம் வச்சிருக்கீங்களே என்றே புன்னகை மட்டும் செய்தாள். அவள் மேஜை மேல் இருந்த டெலிபோன் அருகில் போன் செய்ய ரூபாய் 2 என்று ஒரு அட்டை எழுதி வைக்கப்பட்டிருந்தது. மேடம், ஒரு சின்ன அனுமதி வேணுமே எனக்கு. என்ன? ரொம்ப அவசரம்னா மட்டும் உபயோகிக்க சொல்லி முக்கியமானவங்களுக்கு உங்க டெலிபோன் நம்பரை கொடுக்கலாமா? நீங்க எந்திரிச்சு வர தேவையில்லை. இங்க இருந்துட்டு பொள்ளாச்சி சார் உங்களுக்கு ஃபோன் அப்படின்னு ஒரு குரல் கொடுத்தா போதும். 3ஆவதா என் ரூமு, நல்லா கேட்கும். உங்களுக்கு தொந்தரவா இருக்கும்னா நான் கொடுக்கல. பிரதிபா உடனே பதில் சொல்லாமல் என்னை பார்த்தாள். சற்றே யோசித்தாள். சரி, இந்த நம்பரை கொடுத்துக்கங்க. ஆனா ஒரு கண்டிஷன். என்ன? உங்க விசிட்டிங் கார்டுல பிபின்னு போட்டு இந்த நம்பரை பிரிண்ட் பண்ணி பார்க்குறவங்க கிட்ட எல்லாம் கொடுத்துடாதீங்க. எப்பயாவது ஒரு ஃபோன் வந்தா உதவியா நினைச்சு கூப்பிட்டு விடலாம். விசிட்டிங் கார்டு அடிக்கிற அளவுக்கு இன்னும் நான் முன்னேறலங்க. நீங்க சொல்றது நியாயம். உங்களுக்கு தொல்லையா இல்லாம பாத்துக்கிறேன். அதே மாதிரி நான் யாருக்காச்சும் ஃபோன் செய்யணும்னா இந்த ஃபோன்ல இருந்து பண்ணிக்கலாம் இல்லையா? அஃப்கோர்ஸ் காலுக்கு 2 ரூபாய் கொடுத்துட்டு தான். பயப்படாதீங்க. அதிலெல்லாம் தள்ளுபடி சலுகை கேட்க மாட்டேன் என்று நான் சொன்னதும் சிரித்து விட்டாள். அந்த சிரிப்பு அழகாக இருந்தது. அதன் பிறகு எனக்கு ஃபோன் வந்தபோது வந்து பேசிவிட்டு அவள் ஓய்வாக இருந்தால் கொஞ்ச நேரம் அரட்டை அடிப்பது வழக்கமாகி போனது. அதே போல நானாக செய்ய வேண்டிய ஃபோன் கால்களுக்காக வரும்போது உட்கார்ந்து ஊர் விஷயம் பேசுவேன். பழக பழக பிரதிபா எவ்வளவு இனிமையான பெண் என்பது புரிந்தது. தவிர தேர்ந்த ரசனைகளும் தீர்மானமான நல்ல சிந்தனைகளும் உள்ள பெண் என்பதும் புரிந்தது. பிரதிபா மேல் எனக்கு இருக்கும் மரியாதை ஒவ்வொரு சந்திப்பின் போதும் உயர்ந்திருக்கிறதே ஒழிய கொஞ்சம் கூட குறைந்ததில்லை. பிரதிபாவுக்கு அப்பா இல்லை, அம்மா மட்டும். டைபாய்டு ஜுரம் வந்து 1 மாதம் படுக்கையில் விழுந்து இறந்து போன அண்ணன் சிவாவை தவிர பவித்ரா என்று ஒரு அக்கா திருமணத்திற்கு காத்திருப்பவள். அவளுக்காக அவள் சித்தப்பா மாப்பிள்ளைகளை பார்த்து கொண்டிருக்கிறார். மேற்கு மாம்பலத்திலேயே ஸ்டூடியோவுக்கு அருகிலேயே வாடகை வீடு. ஸ்டூடியோவில் காலை வேளைகளில் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ எடுத்துக்கொள்ள சிலர் வருவார்கள். அத்தனை பரபரப்பு இருக்காது. மாலையில் குழந்தைகளை படம் எடுக்க விரும்புபவர்கள், குடும்பமாக எடுத்துக்கொள்ள விரும்புபவர்கள், நண்பர்கள் என்று கொஞ்சம் பரபரப்பாய் இருக்கும். ஒரு வாடகை நூலகத்தில் உறுப்பினராய் இருக்கும் பிரதிபாவை அவளுடைய ஓய்வு நேரங்களில் ஏதாவது ஒரு புத்தகத்தோடு தான் நான் பார்த்திருக்கிறேன். சகலவிதமான தலைப்புகளை பற்றியும் அவளால் பேச முடிவது என்னை ஆச்சரியப்படுத்தும். அவளோடு பேசிக்கொண்டிருக்கும் போது பல விஷயங்கள் நமக்கு தெரியவில்லையே என்று ஒருவித தாழ்வு மனப்பான்மை கூட எனக்குள் எட்டி பார்க்கும். ஒரு நாளைக்கு புதுக்கவிதை பற்றி பேசுவாள். தான் ரசித்த கவிதைகளை மனப்பாடமாக சொல்வாள். ஒரு நாளைக்கு காஷ்மீர் பிரச்சனை பற்றி பேசுவாள். விடுதலை புலிகள், பம்பாய் வெடிகுண்டு,
ரஜினிகாந்தின் அரசியல் ஆர்வம் என்றும் பேசுவாள். ஐஸ்வர்யா ராயின் பூனை கண்கள், ஒனிடா விளம்பர கொம்பு மனிதன், குஷ்புவின் திருமண முறிவு என்றும் பேசுவாள். நான் புதிதாக ஏதாவது கவிதை எழுதினாலோ ஒரு சினிமா காட்சி உருவாக்கினாலோ அவளிடம் சொல்லிவிடுவேன். சிறப்பாயிருந்தால் ஓஹோவென்று பாராட்டுவாள். மோசமாயிருந்தால் குப்பை பொள்ளாச்சி சார் என்று தயவு தாட்சண்யம் பார்க்காமல் சொல்லிவிடுவாள். எங்களுக்குள் உள்ள இந்த நட்பை வெங்கடேஸ்வரன் மட்டும் அடிக்கடி கிண்டல் செய்வான். ஜனா, அவளுக்கு உன் மேல லவ்வுன்னு நினைக்கிறேன், கொச்சப்படுத்தாத என்று சீறி இருக்கிறேன். சரி, உனக்கு அவ மேல லவ்வுன்னு நினைக்கிறேன், உத வாங்குவ என்று மிரட்டி இருக்கிறேன். அரை வாடகை பாதியாக குறையுமே என்று சேர்த்து கொண்ட நண்பன் வெங்கடேஸ்வரனின் உப்பு சப்பற்ற தினசரி நிகழ்ச்சி நிரலை பற்றி ஏற்கனவே சொல்லிவிட்டேன். ரசனையில்லாத வெங்கடேஸ்வரனுக்கும் ஒரு நாள் மாலை 6 மணிக்கு துவங்கி 9:15 வரை உணர்ச்சி பூர்வமாக நான் ஷியாமுக்காக பண்ணி வைத்திருந்த கதையை சொன்னேன். முழுக்க சொல்லி முடித்ததும் அவன் தன் கையில் நேரம் பார்த்து, ஏண்டா கீழே வாழைப்பழ கடை திறந்திருப்பானா என்றான். எதுக்கு? ராத்திரி ஒரு பூவன் பழம் சாப்பிடாம என்னால தூங்க முடியாதுன்னு உனக்கு தெரியாதா? அது சரிடா, கதை எப்படி இருந்துச்சு? பரவாயில்ல. பாவி, பரவாயில்லையா? வேற என்ன சொல்றது? சினிமாவை பார்த்தாதான் எனக்கு புரியும். அவனை அறையலாம் போல் இருந்தது. இதே கதையை ஒரு ஞாயிற்றுக்கிழமை மதியம் பனகல் பார்க்கில் மரநிழல் விழுந்த பெஞ்சில் உட்கார்ந்து பிரதீபாவிடம் சொன்னேன். கிளைமேக்ஸை கேட்டு கண்கலங்கி போயிருந்த பிரதீபா கொஞ்ச நேரம் எதுவுமே பேசாமல் வாயடைத்து போனாள். அந்த கேரக்டர்களோட வாழ்ந்த மாதிரியே ஒரு ஃபீலிங் சார். ஒரு ஆக்ஷன் ஹீரோ சப்ஜெக்ட்ல கூட இவ்வளவு சென்டிமெண்ட்ஸ் வைக்க முடியுமான்னு ஆச்சரியமா இருக்கு. நீங்க சொன்னது அப்படியே படமா இருந்தா போதும், எந்த மாற்றமும் செஞ்சிடாதீங்க. ரொம்ப உண்மையா சொல்லட்டுமா, நீங்க இவ்வளவு பிரமாதமா ஒரு கதை சொல்வீங்கன்னோ, அதை மனசை கலக்கிற மாதிரி இவ்வளவு சிறப்பா சொல்வீங்கன்னோ நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஷியாம் இதை கேட்டார்னா, அவர் கதைகளை நல்லா ஜட்ஜ் பண்ண கூடியவரா இருந்தார்னா உடனே ஓகே சொல்லி ஆகணும். நிச்சயம் உடனே கால் ஷீட் கொடுத்து படத்தோட வேலைகளை ஆரம்பிக்க சொல்ல போறார் பாருங்க என்றாள் பிரதீபா. ஒரு படைப்பாளிக்கு இந்த மாதிரி வார்த்தைகள் எவ்வளவு சக்தி தரும், எவ்வளவு தூரம் நம்பிக்கை நங்கூரம் பாய்ச்சும் என்று ஒரு படைப்பாளியால் மட்டுமே உணர முடியும். 6 மணிக்கு நந்தனத்தில் ஷியாமின் வீட்டில் இருக்க வேண்டும். நான் தலை சீவியபடி நேரம் பார்த்தேன். மணி 5:15. அவசரம் காட்ட துவங்கினேன். அத்தியாயம் 3. ஆட்டோவில் அமர்ந்து கொண்ட போது விடிந்து கொண்டிருந்தது. நள்ளிரவில் மழை பெய்திருக்க வேண்டும். சாலைகளும் சுவர்களும் நனைந்திருந்தன. காற்று சில்லென்று இருந்தது. நந்தனம் நோக்கி ஆட்டோவை ஓட்டின டிரைவர், 1 நிமிஷம் சார் என்று ஒரு பெட்டிக்கடை வாசலில் நிறுத்திவிட்டு சென்று சிகரெட் வாங்க எனக்கும் புகைக்க வேண்டும் என தோன்றியது. பாக்கெட்டில் இருந்து எடுத்து பற்ற வைத்துக் கொண்டேன். ஷியாமிடம் அசத்தலாக கதை சொல்ல வேண்டும், சொதப்பிவிடக்கூடாது. பலமுறை பலரிடம் சொல்லி சொல்லி அந்த கதை எனக்குள் 2ஆம் வாய்ப்பாடு மாதிரி அழுத்தமாக பதிவாகி இருந்தாலும் எந்த சீனுக்கு பிறகு எந்த சீன் என்கிற சீன் ஆர்டரை மட்டும் ஒரு முறை மனதில் ஓட்டி பார்த்து கொண்டேன். சரியாக 6 மணிக்கு ஷியாமின் பங்களா வாசலில் ஆட்டோவை விட்டு இறங்கினேன். ஒரு பாக்கு பொட்டலம் பிரித்து வாயில் போட்டுக்கொண்டேன். அறிமுகமான வாட்ச்மேன் புன்னகையோடு விஷ் தான். சார்கிட்ட இன்னைக்கு கதை சொல்றீங்களாமே? ஆமா வடிவேலு. நிச்சயம் ஓகே ஆயிடும் சார், போங்க உள்ள. இப்பதான் மாடியில லைட் எரிஞ்சுது, குளிக்க போயிருக்காருன்னு நினைக்கிறேன். வீட்டின் போர்ட்டிகோவில் 2 கார்களை துடைத்து கொண்டிருந்தார்கள். வரவேற்பறையில் ஷியாமின் மேனேஜர் போனில் பேசிக் கொண்டிருந்தார். 7:30 மணிக்கெல்லாம் சார் அங்கே இருப்பாரு என்று அவர் சொன்னது என் வயிற்றில் கத்தி பாய்ச்சியது. கதை சொல்ல எவ்வளவு நேரமாகும் என்று ஷியாம் என்னை கேட்டிருந்தார். நான் 3 மணி நேரம் அவசியம் தேவை என்று சொல்லி இருந்தேன். இன்றைய தேதி சொல்லி 10 மணிக்கு மேலதான் ஷூட்டிங். காலையில 6 மணிக்கு வந்துருங்க ஜனா. காலையில 6 to 9 மூடு ஃப்ரெஷ்ஷா இருக்கும் என்று அவர்தான் சொன்னார். மறந்து விட்டாரா? போனை வைத்த மேனேஜர் என்னை பார்த்து புன்னகைத்து, என்ன ஜனா, எப்படி இருக்கீங்க, உட்காருங்க என்று நான் உட்கார்ந்ததும் அருகில் அமர்ந்து என் தொடையில் தட்டி, என்ன காலையிலே வந்துட்டீங்க இன்னைக்கு? சார் தான் இன்னைக்கு 6 மணிக்கு வர சொல்லியிருந்தாரு. 6 to 9 என்கிட்ட சப்ஜெக்ட் கேட்குறேன்னு சொன்னாரு. இன்னைக்கா என்றார் நம்பாமல். ஆமா, இருக்காதே, இன்னைக்கு டப்பிங் போட சொன்னாரே. 7:30 மணிலிருந்து டப்பிங் பேசுறாரு. முதலியார் பாத்ரூம் போனா கூட விடாம பின்னாடியே போய் நெருக்கிட்டு இருக்காரு. ரிலீஸ் தேதி வச்சாச்சு தெரியுமில்ல. இப்ப எங்க பொறுமையா உட்காந்து சப்ஜெக்ட் கேட்க போறாரு? இல்லைங்க சந்தானம், அவர் தான் சொன்னாரு. ஒருவேளை மறந்துட்டு டப்பிங் பேச ஒத்துட்டு இருப்பாரு. நான் வந்திருக்கேன்னு போய் சொல்லுங்களேன். ஒருவேளை டப்பிங்க ரத்து பண்ணிடுவாரு. கேட்டுட்டா போச்சு. சந்தானம் இன்டர்காம் எடுத்து, சார் பொள்ளாச்சி ஜனா வந்திருக்காரு, கதை கேட்குறேன்னு சொல்லியிருந்தீங்களாமே, அதான் சொன்னேன். ஒருவேளை நீங்க மறந்துருக்கலாம்னு சொன்னாரு. நீங்களே பேசுறீங்களா? சரி என்று ரிசீவரை என்னிடம் கொடுத்து, பேசுங்க
என்ற சந்தானம் என் சட்டைப்பையில் இருந்து உரிமையோடு சிகரெட் பாக்கெட் எடுத்து பற்ற வைத்தார். ஹலோ சார், குட் மார்னிங் என்றேன் நான். குட் மார்னிங் தலைவா, கோச்சுக்காதீங்க. 2 நாளா வீட்டுக்கு வந்து முதலியார் காட்டுக்கத்தா கத்திட்டாரு. செப்டம்பர் 17ன்னு தேதி வச்சுட்டாரு. அதான் டப்பிங் போறேன். படம் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னு வைங்க, டென்ஷன் இருக்காது. செப்டம்பர் 20 தேதி வாக்குல பெங்களூர் போறேன். 1 வாரம் ரெஸ்ட். உங்களுக்கு அப்ப டிக்கெட் போட்டு கொடுத்துட சொல்றேன் ஜனா. பெங்களூர் வந்து சப்ஜெக்ட் சொல்லுங்க. வேற டென்ஷன் இல்லாம பிச்சு பிடுங்கல் இல்லாம நிம்மதியா கேட்கலாம். அப்படியே 3-4 நாள் டிஸ்கஷனும் வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். என்ன நினைக்கிறீங்க நீங்க? இன்னும் 1 மாசம் ஆயிடும் சார். இல்ல ஒன்னு செய்யுங்க, இப்ப என்னோட கார்ல வாங்க, வந்துகிட்டே சொல்லுங்க. டப்பிங்ல ரீல் சேஞ்ச் பண்ற கேப்ல லஞ்ச் பிரேக்லன்னு விட்டு விட்டு சொல்லி முடிச்சிடுங்க, சரியா? ஐயோ அது வேணாம் சார், எனக்கும் இன்ட்ரெஸ்டிங்கான ஃபார்ம்ல சொல்ல முடியாம போயிடும். உங்களுக்கும் சரியான கான்சென்ட்ரேஷன் இருக்காது. அதுக்கு தான் பெங்களூர்ல நிம்மதியா வச்சுக்கலாம்னு சொல்றேன். தயங்கிய நான் சரி சார் என்றேன். வேற என்ன சொல்ல முடியும்? அப்புறம் வேற என்ன விசேஷம்? ஒண்ணுமில்ல சார் என்று வைத்து விட்டேன். பாத்தீங்களா, நான் சொன்னேன்ல என்ற சந்தானம் எப்ப கேட்கறேன் இருக்காரு. செப்டம்பர் 20 பெங்களூர்ல போய் 1 வாரம் ரெஸ்ட் எடுக்கிறாராம். அப்ப கேட்கறேன்னு சொல்றாரு. பெங்களூர்ல இருந்தா கண்டிப்பா கேட்பாரு. ஏன், அந்த ட்ரிப்பு கன்ஃபார்ம் இல்லையா? சந்தேகம்தான். வீட்டில் அக்கா 15 நாள் ஆஸ்திரேலியா டூர் போகணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் கசப்பாக உணர்ந்தேன். இந்த கதை சொல்வதற்கான அப்பாயின்மெண்ட் விஷயமே இப்படித்தான். ஒன்று தோதில்லை என்றால் நாளை அல்லது நாளை மறுநாள் என்று தள்ளி வைக்க மாட்டார்கள். இந்த படம் முடியட்டும், இந்த ஷெட்யூல் முடியட்டும், இந்த சுற்றுலா போய் வந்து விடுகிறேன் என்று மாதக்கணக்கில் தள்ளி வைக்கப்படும். ஷியாமின் கதை கேட்க எனக்கு தேதி கொடுத்து இதுபோல தள்ளி வைப்பது இது 3வது முறை. ஏன் சார் இப்படி பண்றீங்க என்று கேட்க முடியாது. ஆமோதிப்பாக தலையசைத்து பொறுமையாக காத்திருக்கத்தான் வேண்டும். நான் எழுந்து கொண்டேன். ஜனா, தயா படம் எப்படி போகுது தெரியுமா என்றார் சந்தானம். சிட்டில ஹவுஸ்ஃபுல்லா போகுது சார். தேவி காம்ப்ளெக்ஸ்ல படம் விழுந்தது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். 40 ரூபான்னு பிளாக்ல போகுது. ஆனா மொஃபசல்ல டிராப் ஆயிடுச்சுன்னு கேள்வி. தஞ்சாவூர் புதுக்கோட்டையில எல்லாம் தூக்கிட்டாங்க என்றேன் மனம் ஒட்டாமல். சிட்டில 2 வாரத்துக்கு எந்த டப்பா படமும் ஓடிடும்யா. விகடன்ல 29 மார்க் கொடுத்து கேவலப்படுத்தியிருக்காங்கல்ல. ரொம்ப தான் கிழிச்சிட்டாங்க. எக்ஸசைஸும் பண்றதில்ல, ஒன்றும் பண்றதில்ல. 5 மாச கர்ப்பம் மாதிரி வயிறு. இதுல 3 ஹீரோயின், டூயட் வேற. கர்மம், சைட் போஸ்ல ஹீரோயினே தெரியல. தயாவை பாக்குறது உண்டுல்ல ஜனா? எப்பயாவது சொல்லக்கூடாதா? இந்த படம் தானே சரியா இல்ல? போன படம் 75 நாள் சார். டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கெல்லாம் ரொம்ப திருப்தி. தயா கூட உங்ககிட்ட சப்ஜெக்ட் கேட்டிருக்கிறதா சொன்னாங்க. 5 படம் கமிட்டட் சார். 97 முடிய கிட்ட வராதேன்றாரு. அதுக்கு நடுவுல போனா சில்லுன்னு ரோஸ் மில்க் கொடுத்து அனுப்பிச்சிருவாராக்கும் என்றார் சந்தானம். எனது ஏமாற்றத்தை மறைத்து கொண்டு வெட்டி அரட்டையை தொடர்வதில் ஆர்வம் இல்லாததால் சரி சார், நான் புறப்படுறேன் என்றேன். ஏன், டப்பிங் தியேட்டர் வந்துட்டு போறதானே? இல்ல, நான் வரேங்க. இப்பெல்லாம் ஷியாம் சார் கொஞ்சம் காமெடியா செஞ்சா நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கு. அந்த டச்சில் கொஞ்சம் சீன்ஸ் பண்ணுங்க ஜனா. ஆகட்டுங்க என்று புறப்பட்ட நான் நடந்து வாசல் வரைக்கும் வந்துவிட்டு பிறகுதான் செருப்பணியாமல் வந்துவிட்டதை உணர்ந்து மறுபடி வீட்டின் வாசலுக்கு சென்று செருப்பணிந்து கொண்டு வாட்ச்மேனிடம் பேச்சு கொடுக்க விரும்பாமல் வேகமாக வெளியேறி சாலைக்கு வந்து நடந்தேன். இலக்கில்லாமல் மனதில் ஒரு வெறுப்பும் ஆத்திரமும் அலைந்தது. ஒரு காம்ப்ளெக்ஸ் கட்டிடத்தின் படிகளில் வாயில் மண் ஊதிவிட்டு சோர்ந்து உட்கார்ந்து ஒரு சிகரெட் பற்ற வைத்துக் கொண்டேன். சாலையில் வாகன போக்குவரத்து அதிகரித்திருந்தது. வானம் சோம்பல் நீங்கி நீல நிறத்திற்கு வந்திருந்தது. டெலிபோன் வயர்களின் மேல் காக்காய்கள் கூட்டமாக வந்து உட்கார கம்பியிலிருந்து மழை நீரின் முத்துக்கள் குதித்தன. கடந்த 1 வருடமாக இந்த ஷியாமின் பச்சை சிக்னலுக்காக காத்திருக்கிறேன். இன்னும் கதையே கேட்டபாடில்லை. தலைவா, அடுத்தது உங்களை வச்சுதான். மோகன்ராஜ் சார் ஷூட்டிங்லேயே உங்க சுறுசுறுப்ப திறமைய எடை போட்டு வச்சுட்டேன். கொஞ்சம் பொறுமையா இருங்க. நிதானமா அடிச்சாலும் நெத்தி அடியா அடிக்கணும். செலவை பத்தி கவலையே படாம முழு சுதந்திரம் கொடுக்குற நல்ல கம்பெனியா நான் சொல்லி விடுறேன். அவசரப்பட்டு எந்த உப்புமா கம்பெனிலையும் போய் கமிட் பண்ணிக்கிட்டு கேரியரை கெடுத்துக்காதீங்க. பிரைட் ஃபியூச்சர் இருக்கு பாஸ் உங்களுக்கு என்று காம்ப்ளான் தடவிய வார்த்தைகளை சொல்லி சொல்லி காக்க வைத்து கொண்டிருந்தார். எவ்வளவு நாள் வேணும்னாலும் காத்திருக்கலாம் சார். ஆனா நேரத்தை என்ன செய்யறதுன்னு தான் சார் தெரியல. ஒரு டிவி சீரியல் டைரக்ட் பண்ற சான்ஸ் வந்துச்சு. செஞ்சா சினிமாதான்னு பிடிவாதமா மறுத்துட்டேன் என்று கூட ஒரு முறை சொல்லிவிட்டேன். டிவி சீரியலா? நல்லா இருக்கே கதை. இந்த சேட்டிலைட் சேனல் எல்லாம் இன்னும் 2 வருஷத்துக்கு தான் பாஸ். அப்புறம் எல்லாரும் டிவியை பார்த்தாலே வெறுப்பாகி பர்மனண்டா மூடி வச்சு ஆணி அடிச்சிட போறாங்க பாருங்க. சினிமா ரேஞ்ச் என்ன? ஒரு படம் கிட்டு கொடுத்தா நீங்க எங்கேயோ போயிடுவீங்கன்னு புரியலையா? ஷங்கர் பாத்தீங்கல்ல, ஜென்டில்மேன்ல தமிழ்நாடு பூரா பேசினாங்க, காதலன்ல இந்தியா பூரா பேசினாங்க.
அதனால டிவி பக்கம் தலை வச்சு கூட படுக்காதீங்க. நேரம் போவலன்னு ஒரு கிரியேட்டிவ் மேன் சொல்லலாமா? 5-6 சப்ஜெக்ட்ஸ் ரெடி பண்ணி ஸ்கிரிப்ட் ஒர்க் முடிச்சு வைங்க சார். பின்னாடி நீங்க பிஸியானதும் 4 கம்பெனிக்கு கூட ஒரே சமயம் பூஜை போட்டு கமிட் பண்ணிக்கலாம். அப்ப சப்ஜெக்ட் ரெடி பண்றதுக்குன்னு டைம் ஒதுக்க தேவையில்லை பாருங்க என்பார். ஒரு வகையில் நியாயம்தான் என்றாலும் கதை தயார் செய்ய விவாதம் அவசியம். விவாதம் செய்ய கதை அறிவு உள்ள சிலர் தேவை. அட்லீஸ்ட் 2 பேராவது தேவை. அந்த 2 பேரும் என் அலைவரிசையில் இருக்க வேண்டும். நான் சொல்வதை கேட்டு தலையை ஆட்டுகிறவர்களாக இருக்கக்கூடாது. கொஞ்சமாவது பேச வேண்டும். சீன் சரியில்லை என்றால் காரணத்தோடு வாதம் செய்ய வேண்டும். சொல்லும் சீனை இம்ப்ரூவ் செய்ய வேண்டும். அப்படி எனக்கு தோதான சிலர் இருக்கிறார்கள். அவர்களை என் அறைக்கு வர சொல்லி ஊதுபத்தி கொளுத்தி வைத்துவிட்டு உட்கார்ந்து கதை விவாதம் செய்வதும் உண்டு. ஆனால் அவர்களுக்கு அவர்களின் இருப்பிடத்திலிருந்து என் அறைக்கு வந்து போக பஸ் செலவு கொடுக்க வேண்டும். டிஃபன் சாப்பாடு செலவுகளை ஏற்க வேண்டும். அதுதான் நியாயம். ஊரிலிருந்து மாதம் அப்பா 1000 ரூபாய் அனுப்பி வைத்து கொண்டிருக்கிறார். நான் சம்பாதித்து குடும்பத்திற்கு பணம் அனுப்ப வேண்டிய நேரத்தில் அவரிடமிருந்து எதிர்பார்ப்பதையே ஒரு அவமானமாக நினைக்கிறேன் நான். அறை வாடகை, மெஸ் பில் என்று பெரிய தொகைகளை கொடுத்த பிறகு சோப்பு, பவுடர், அயன், சினிமா, சிகரெட் என்று மற்ற செலவுகளுக்கு ரொம்பவும் சிரமப்பட்டு அட்ஜஸ்ட் செய்து கொண்டிருக்கும் இந்த சூழ்நிலையில் மற்றவர்களை அழைத்து வந்து கதை விவாதம் செய்வது எப்படி? அவரவர் சொந்த செலவில் வந்து டிஸ்கஷனில் கலந்து கொள்ளுங்கள் என்று சொல்லவும் முடியாது. யாரும் வரவும் மாட்டார்கள். அதனால் வேறு வேறு பட நிறுவனங்களுக்கும் அறிமுகமுள்ள வேறு கதாநாயகர்களின் வீடுகளுக்கும் நண்பர்களின் அறைகளுக்கும் சுற்றி அலைந்து நேரத்தை கரைத்து ஏதோ கொஞ்ச நேரம் சுயமாய் தனியாய் கதை யோசித்து கொண்டிருக்கத்தான் முடியும். இந்த அவஸ்தைக்கு ஒரு முற்றுப்புள்ளி விழப் போகிறது என்று இந்த தடவை மிகவும் நம்பிக்கையாக இருந்தேன். 1 மாதம் கழித்து கதை கேட்கிறேன் என்று சொல்லிவிட்டாரே, அதுவும் நிச்சயமில்லை என்கிறார் மேனேஜர். மறுபடி வெட்டி அலைச்சல்களில் நேரத்தை உருட்ட வேண்டும் என்று நினைக்கும் போதே எரிச்சலாய் இருந்தது. சிகரெட் முடிந்ததும் அதை அணைக்காமல் கூட ஓரமாக வீசிவிட்டு மெதுவாக நடந்த நான் ஒரு கார் கிரீச் என்று பிரேக் அடித்து நின்ற சத்தத்தில் நிமிர்ந்து நான் நடுச்சாலையில் இருப்பதை உணர்ந்தேன். ஏய்யா, அறிவு இருக்கா உனக்கு என்றான் டிரைவர். நான் கவனிக்காமல் வந்துவிட்டது தவறு என்று நன்றாக உணர்ந்தாலும், டேய் என்னடா கேட்ட? தைரியம் இருந்தா வண்டியை நிறுத்திட்டு இறங்கி கேளுடா கம்நாட்டி என்று கத்தியபடி அந்த காரை நான் நெருங்க அது விருட்டென்று விரைந்து சென்றது. அத்தியாயம் 4. செய்தித்தாளின் ஓரத்து வெள்ளை பகுதியில் என் கை பென்சிலால் வட்டம், சதுரம், பொம்மை என்று கிறுக்கியபடி இருந்தது. ரொம்ப அப்செட் ஆகிட்டீங்களா? நிமிர்ந்து மேஜைக்கு அந்த பக்கம் அமர்ந்திருந்த பிரதிபாவை பார்த்தேன். காட்டன் சேலை, ஒற்றை பின்னல், அதில் மல்லிகை சரம், வட்ட குங்குமம், கீழே விபூதி கீற்று, சாயமில்லாத மெல்லிய உதடுகள், முகம் முழுக்க உற்சாகம், கண்களில் பளபளப்பாக எப்போதும் ஒரு ஒளி. கொஞ்சம் என்றே மீண்டும் கிறுக்க துவங்கினேன். ஒன்று கேட்டா கோவம் வருமா? நீங்க கேட்டா வராது பிரதிபா, கேளுங்க. அதென்ன நான் கேட்டா ஏன் கோவம் வராது? நீங்க எது கேட்டாலும் அது என் மேல உள்ள அக்கறையில கேட்கப்படுறதா தான் இருக்கும். கேளுங்க. டிவி சீரியல் ஒன்று டைரக்ட் செய்ய வாய்ப்பு வந்துச்சு இல்லையா? ஆமா. அதென்ன கேவலமா? இன்னைக்கு ஜனங்க தியேட்டருக்கு போறது குறைஞ்சிட்டு வர்றது உங்களுக்கே தெரியும். இன்னைக்கு ஒரு படம் 50 நாள் ஓடினாலே பெரிய வெற்றின்னு நீங்களே சொல்லியிருக்கீங்க. அந்த வாய்ப்பை ஒத்துக்கிட்டா என்ன? 1000 சொன்னாலும் சினிமா டைரக்டருக்கு உள்ள மதிப்பு வேற, இதுக்கு உள்ள மரியாதை வேற. ரெண்டும் விஷுவல் மீடியம் தானே. கேமரா மாறும், டெக்னிக்கல் விஷயங்கள் மாறுமே ஒழிய அடிப்படையான ஸ்கிரிப்ட் விஷயங்கள்லாம் மாற்றம் இல்லையே. உங்க திறமையை இதிலே நிரூபிக்கலாமே. இல்லங்க பிரதிபா, டிவி தொடர்ல நிறைய லிமிட்டேஷன்ஸ் இருக்கு. சினிமா மாதிரி ரிச்சா பண்ண முடியாது. இதுல வியாபாரமே வேற மாதிரி. ஒரு குறிப்பிட்ட பட்ஜெட் தொகை ஒதுக்கிடுவாங்க, அதுக்குள்ளதான் முடிச்சாகணும். அப்ப நினைச்ச மாதிரி எதுவும் செய்ய முடியாது. நம்ம கற்பனைகளை எல்லாம் அப்படியே செயல்படுத்தணும்னா அதுக்கு சினிமா தான் சரியா வரும். நீங்க ஃபுட்பால் மேட்ச் பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கேன். ஏன்? அதுல எவ்வளவு விதமான கட்டுப்பாடுகள் இருக்குன்னு கவனிச்சிருக்கீங்களா? பந்த எக்காரணம் கொண்டும் கையால தொடக்கூடாது, ஆஃப் சைடுல வந்துடக்கூடாது, காலுக்கு குறுக்க கால் விடக்கூடாது, எல்லைக்கோட்டுக்கு வெளியில பந்து போகக்கூடாது. கோல் கீப்பர் கூட ஒரு எல்லை வரைக்கும் தான் கையால பிடிக்கலாம். நம்ம சைடுலேயே லைன் அவுட் செஞ்சா கார்னர் பெனால்டி. இத்தனை கட்டுப்பாடுகளையும் கடைபிடிச்சு திறமை காட்டி கோல் போடுறதான் சாமர்த்தியம்னு சொல்லி பாராட்டுறோம். எந்த ரூல்ஸும் கிடையாதுப்பா. எப்படியோ அடிச்சு கோல் போடுங்கன்னு சொல்லிட்டாங்கன்னு வைங்க, ஆட்டம் ஆட்டமா இருக்காது, குழப்பமா கலாட்டாவா தான் இருக்கும். அப்போ ஒருத்தன் கோல் போட்டா அதை நிச்சயம் பாராட்ட முடியாது. அந்த மாதிரி இங்க கொடுக்கப்படுற சுதந்திரத்தை வச்சுக்கிட்டு அதுக்குள்ள சாதிச்சு காமிங்களேன். என் விருப்பத்துக்கு தான் பாட்டு எழுதுவேன்னு ஒரு கவிஞன் சொன்னா அவன் பத்திரிகை கவிஞனா இருக்க முடியும்,
சினிமா கவிஞனா வர முடியாது. இங்க கொடுக்குற மெட்டுக்குத்தானே பாட்டு எழுத வேண்டியிருக்கு. ஒரு எழுத்தாளன் கிட்ட ஒரு பத்திரிகை 6 பக்கம் வர்ற மாதிரி ஒரு சிறுகதை எழுதி தர சொல்லி கேட்டா அவன் அதுக்குள்ள எழுதுறதில்லையா? எனக்கு 25 பக்கத்துக்கு தான் சிறுகதை எழுத வரும்னு சொன்னான். சரிங்க, நன்றின்னுட்டு போயிட மாட்டாங்களா? நான் அவள் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தேன். இன்னைக்கு பிரபலமா நம்பர் 1 இருக்கிற சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எடுத்ததும் கதாநாயகனாத்தான் நடிப்பேன்னு பிடிவாதம் பிடிச்சாரா? அபூர்வ ராகங்கள்ல ஒரு சின்ன ரோல் செய்யலையா? அதுல இருந்து வளரலையா? போனா ஏரோப்ளேன்ல தான் போவேன், இல்லைன்னா நடந்து போவேன்னு சொல்றது சரியான பாலிசியா சார்? கிடைச்சிருக்கிற ஸ்கூட்டரை இப்போதைக்கு பயன்படுத்திக்கிறது புத்திசாலித்தனம் இல்லையா? நீங்க திறமைசாலி, நல்லா டைரக்ட் பண்ணுவீங்கன்னு உங்களுக்கு தெரியும். அது மற்றவங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்க அசத்தலா எடுக்கிற இந்த டிவி சீரியல் பார்த்துட்டு உங்களை பத்தி சரியா முடிவு பண்ண முடியாம குழம்புறவங்க ஒரு தெளிவுக்கு வந்து உங்களுக்கு வாய்ப்பு தர கூப்பிடலாம் இல்லையா? என் கண்கள் கலங்கின, நீர் ததும்பி நின்றது. ஐயோ, என்னாச்சு சார்? நான் ஏதாச்சும் தப்பா சொல்லிட்டேனா என்றாள் பிரதீபா. இல்லங்க பிரதீபா, என்னோட ஏமாற்றங்களுக்கு அட பாவமேன்னு பரிதாபம் சொல்லிட்டு முதுகுல தட்டி கொடுத்துட்டு போறவங்க தான் என்னை சுத்தி இருக்காங்க. எனக்காக சின்சியரா யோசிச்சு இப்படி ஆக்கப்பூர்வமா ஆணித்தரமா ஆலோசனை சொல்றதுக்கு யாரும் இல்லைங்க பிரதீபா. குதிரைக்கு கண்ணில் பட்டி கட்டின மாதிரி சினிமா சினிமான்னு ஒரே பார்வையில இருந்துட்டேங்க. இன்னைக்கே அந்த டிவி சீரியல் ப்ரொடியூசரை போய் பார்த்து ஒத்துக்கிட்டு வரேன். வர்றப்ப உங்களுக்கு ஸ்வீட்டோட வரேன் என்றேன் குரல் கம்ம. ஆல் தி பெஸ்ட். டிவி சீரியலுக்கு என்ன சப்ஜெக்ட்? குதிரை வீரன் வருகிறான் அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட் சொல்லியிருக்கேன், ஞாபகம் இருக்கா? ஒரு குடும்பத்துல கணவன் மனைவிக்குள்ள வர்ற ஈகோ பிரச்சனைகளை வச்சு சொன்னீங்களே, அதேதான். 13 வாரத்துக்கு கரெக்டா இருக்கும். உங்களை இன்னொன்னு கேட்கணும். என்ன? உங்க குரு மோகன்ராஜை பார்க்கறதுண்டா? அவரை பார்க்காம இருக்க முடியுமா? அடிக்கடி போய் பார்ப்பேன். சில சமயம் 4 நாள் 5 நாள் அவர் படத்தோட கதை டிஸ்கஷன்லையும் உட்கார்றதுண்டு. வாய்ப்பு கிடைக்காம நீங்க அல்லாடிக்கிட்டு இருக்கிறது அவருக்கு தெரியுமா? நல்லா தெரியும். இப்ப என்ன மூமெண்ட்ல இருக்கன்னு கேட்பாரு. நான் அப்பப்போ உள்ள நிலவரங்களை சொல்லுவேன். இவரை அப்ரோச் பண்ணு, இப்படி அப்ரோச் பண்ணுன்னு அட்வைஸ் சொல்லுவாரு. அவர்கிட்ட படம் பண்ணி தர சொல்லி எவ்வளவு ப்ரொடியூசர்ஸ் வருவாங்க. பொள்ளாச்சி ஜனாவை வச்சு ஒரு படம் பண்ணுங்கன்னு அவர் சொல்லக்கூடாதா? சொல்லலாம். ஆனா இப்பதான் அந்த ட்ரெண்டு மாறி போச்சே. யார் டைரக்டர் யார் தயாரிப்பாளர்னு இப்ப ஹீரோக்கள் தானே முடிவு பண்றாங்க. ஹீரோ கால் ஷீட் கொடுத்துட்டா நானே தயாரிப்பாளரை செலக்ட் செய்வேனே. ரைட்டு. இன்னைக்கு உள்ள முன்னணி கதாநாயகர்கள் அத்தனை பேரும் உங்க டைரக்டர் கிட்ட ஒர்க் பண்ணியிருக்காங்க இல்லையா? ஆமா. அவர் கூப்பிட்டு சொல்லலாம் இல்லையா, பொள்ளாச்சி ஜனாவுக்கு கால் ஷீட் கொடுப்பான்னு? இதுல எல்லாம் ரெக்கமெண்டேஷன் அவ்வளவு எடுபடுறது இல்லைங்க பிரதீபா. நடிகர் நிர்மல்குமார் இருக்காரே, அவர் என் குரு டைரக்ஷன்ல 7 படத்துல நடிச்சிருக்காரு. இப்ப அவருக்கே 2 வருஷமா கேட்டும் கால் ஷீட் கொடுக்கல. இழுத்து அடிக்கிறாரு. கிட்டத்தட்ட எல்லா ஹீரோக்களுமே சொந்த படக்கம்பெனி வச்சு தயாரிப்பாளர்களாகவும் இருக்காங்க. நிறைய பணம் புழங்குற மேட்டர், சென்டிமெண்ட்ஸ் நிறைய பார்க்குற இடம். கொஞ்சம் சிரமமான விஷயம் இதுல பூந்து வர்றது. ஒரு வேலைக்கு போறதா இருந்தா கூட பரீட்சை எழுதணும், இன்டர்வியூல கலந்துக்கணும்னு சிஸ்டமேட்டிக் ரூல்ஸ் இருக்கு. இங்க என்ன செஞ்சு சான்ஸ் வாங்குறதுன்னு தெளிவா ரூல்ஸ் இல்லைங்க. அதனால நான் என் குருவை தப்பு சொல்லவே மாட்டேன். இத்தனையையும் மீறி அவர் என் மேல உள்ள அக்கறையால 2 ஹீரோக்களுக்கு ஃபோன் செஞ்சும் சொன்னாரு. நானும் போய் கதை சொன்னேன். செய்யலாம்னு சொல்லி இழுத்தடிச்சு கத்தரிச்சிட்டாங்க. இவ்வளவு சிரமம்னு சொல்றீங்க, ஆனா வெள்ளிக்கிழமை பேப்பர் பார்த்தா புதுசு புதுசா நிறைய பட பூஜை விளம்பரங்கள் வந்துட்டு தானே சார் இருக்கு. ஒன்று செய்யுங்க, போன 1 வருஷத்து பேப்பரையும் எடுத்து வச்சுக்கோங்க. பூஜை போட்ட படங்களோட பேரெல்லாம் எழுதுங்க. அதுல எத்தனை படம் ஷூட்டிங் முடிஞ்சு ரிலீஸ் ஆச்சுன்னு டிக் பண்ணிக்கிட்டே வாங்க. 300 படத்துக்கு பூஜை போட்டிருந்தா 30 படம் தான் ரிலீஸ் ஆகியிருக்கும். சரியான ஃபைனான்ஸ் பின்னணி இல்லாம திடுதிப்புன்னு கையில உள்ள கொஞ்சம் பணத்தை வச்சு பூஜை போட்டுடுவாங்க. பணம் ஏற்பாடு செய்ய முடியாம மாட்டிக்குவாங்க. ஏன், எனக்கே அந்த அனுபவம் இருக்கே. எனக்கும் முதல் ப்ராஜெக்ட் பிரம்மாண்டமா பூஜை போடப்பட்டு தானே பிரேக் ஆச்சு என்றேன் எழுந்து கொண்டேன். கவலைப்படாதீங்க, ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் பொள்ளாச்சி சாரை பார்க்கணும்னு நான் வந்து உங்க பங்களா வாசல்ல நிக்க போறேன். 1000 பேர் உங்களை பார்க்க காத்திருக்க. வாட்ச்மேன் என்ன அதெல்லாம் பார்க்க முடியாதுன்னு விரட்டத்தான் போறாரு என்று சிரித்தாள் பிரதீபா. கற்பனை நல்லா இருக்கு, ஆனா எவ்வளவு உயர்ந்தாலும் உங்களை நான் மறந்துடுவேன்னு நினைச்சு பார்க்காதீங்க ப்ளீஸ். அப்படி நீங்க நினைச்சா கூட அது என்னை அவமானப்படுத்துற மாதிரி இருக்குங்க என்று சொல்லிவிட்டு நடந்தேன். படிகள் ஏறி வந்து கொண்டிருந்த போஸ்ட்மேன், சார் இருங்க, உங்களுக்கு ஒரு தபால் இருக்கு என்று புரட்டி ஒரு பெரிய அழைப்பிதழை கொடுத்து விட்டு போனார். வீரசிங்கம் என்ற படத்திற்கான பூஜை அழைப்பிதழ் அது. அனுப்பியிருப்பது யார் என்று தெரியாமல் கவரில் இருந்து உள் அட்டை எடுத்து பார்த்தேன். கதை, திரைக்கதை, வசனம், டைரக்ஷன் கே. நிரஞ்சன் என்று போட்டிருந்ததை பார்த்து அதிர்ச்சியாய் இருந்தது. இவனா? இவனுக்கா டைரக்ஷன் வாய்ப்பு? இவன் 3 டைரக்டர்களிடம் வேலை பார்த்தவன்.
யாரிடமும் 4 மாதங்கள் தொடர்ந்து இருந்ததில்லை. மோகனராஜிடம் சேர்ந்து 3 மாதங்களில் விலகிவிட்டான். சினிமா பற்றி நிறைய பேசுவான். ஆனால் எதுவும் தெரியாது. ஆக்ஷன் கண்டினியூட்டி பார்த்து கொள்ள கூட தெரியாது. சினிமாவின் ஆதார விஷயமான லுக் விஷயத்தில் ரொம்பவும் வீக். இந்த ஷாட்ல லெஃப்ட் லுக் வராத, இப்போ ரைட் லுக் இல்ல வைக்கணும் என்று ரொம்பவும் குழப்பிக்கொள்வான். ஒரு சீன் சொல்ல தெரியாது, வசனம் எழுத தெரியாது. இவன் படம் டைரக்ட் செய்கிறானா? அதிலும் ஹீரோவாக நிர்மல்குமார். இதுதான் நேரம் என்பதா? எப்படி சான்ஸ் வாங்கினான்? குருவுக்கே கால்ஷீட் கொடுக்காமல் டபாய்க்கும் நிர்மல்குமார் இவனுக்கு எப்படி கொடுத்தார்? இவனை விட நான் எவ்வளவு பெரிய சீனியர். லேட்டஸ்ட் டெக்னாலஜி வரை அறிந்தவன். சுயமாக கதை யோசித்து திரைக்கதை அமைத்து வசனம் எழுத தெரிந்தவன். எனக்கு ஏன் வாய்ப்பு கிடைக்காமல் போகிறது? ஒரு பெருமூச்சுடன் கீழே இறங்கி பஸ் ஸ்டாப் வந்து நின்றேன். அத்தியாயம் 5. வாங்க சார் என்றார் வெற்றிலையை மென்று கொண்டிருந்த அந்த டிவி தொடர் தயாரிப்பாளர். உட்காருங்க என்று சொல்லாததால் 4 நாற்காலிகள் காலியாக இருந்தும் உட்காராமல் நின்றபடி சௌக்கியமா சார் என்றேன். நல்லா இருக்கேன். எங்க எப்படி? சீரியல் பண்ணணும்னு சொல்லியிருந்தீங்களே. ஆமா, முழு மூச்சா இறங்கி பண்ணித்தரேன் சார். ஒர்க்கு ஆரம்பிச்சு நடந்துகிட்டு இருக்குதே தம்பி. 2 எபிசோட் முடிஞ்சு இன்னைக்கு எடிட்டிங் நடக்குது ஸ்டான்லி வீடியோஸ்ல. அப்படியா என்றேன் ஏமாற்றத்தை விழுங்கிக் கொண்டு. அந்த ஏமாற்றத்தை விட அவர் இன்னும் உட்கார சொல்லாமல் நல்ல வெற்றிலைகளாக பொறுக்குவதில் கவனம் செலுத்தி கொண்டிருந்தது அதிகம் உறுத்தியது. நான் உங்களைத்தான் கேட்டேன். நீங்க ஷியாம வச்சு பெரிய பட்ஜெட்ல படம் பண்ண போறேன்னு சொன்னீங்க. டிஎஃப்டி ஸ்டூடெண்ட் ஒருத்தன் ரொம்ப நாளா என்கிட்ட சான்ஸ் கேட்டுட்டு இருந்தான். அந்த பையனை பண்ண சொன்னேன். துடிப்பா பண்ணிட்டு இருக்கான். நல்லா வந்துட்டு இருக்கு. என்னாச்சு ஷியாம் ப்ராஜெக்ட்? பண்ணதான் சார் போறேன். கொஞ்சம் அது டிலே ஆகுது. 2 மாசம் தள்ளி போறதால டிவி சீரியல் பண்ணலாமேன்னு நினைச்சேன். அடுத்ததா ஏதாச்சும் சான்ஸ் வந்தா சொல்றேன் என்றவர் காலடியில் இருந்த குப்பை தொட்டியில் வெற்றிலை எச்சிலை துப்பி கொண்டு, உக்காரிங்களா, காஃபி சொல்லட்டுமா என்றார். இல்ல சார், வரேன் என்று வெளியேறினேன். எனக்கு வெறுப்பும் வந்தது, சிரிப்பும் வந்தது. விலகி போனால் விரும்பி வரும், விரும்பி போனால் விலகி போகும் என்பது இதுதானா? வாய்ப்பு வந்தபோது மனதில் ஆர்வமும் இல்லை, பக்குவமும் இல்லை. பிரதீபா எடுத்து சொன்னதும் சரி, இதில்தான் அசத்தி பார்க்கலாமே என்று ஆர்வம் காட்டினால் வாய்ப்பு இல்லை. அந்த நிறுவன வாசலில் இருந்த பெட்டிக்கடை வாசலில் சிகரெட் வாங்கி கொண்டு திரும்ப தன் ஸ்கூட்டரை நிறுத்திவிட்டு தேவராஜன் என்னை பார்த்து, அட, காலையிலேருந்து உங்களை தேடிட்டு இருக்கேன் ஜனா என்றபடி வந்தார். தேவராஜன் ஒரு புரொடக்ஷன் மேனேஜர். பல கம்பெனிகளுக்கு வேலை பார்க்கிறவர். என்ன சார் விஷயம் என்றேன். சூரிய சுந்தர்கிட்ட நேத்து பேசிக்கிட்டு இருந்தேன். புது டைரக்டர் போடலாம்னு நினைக்கிறேன். நல்ல சப்ஜெக்ட் வச்சிருக்கிற யங் பர்சன் யாராச்சும் சொல்லுங்களேன்னு சொன்னாரு. எனக்கு சட்டுன்னு உங்க ஞாபகம் தான் வந்துச்சு. சொன்னேன், மோகனராஜ் கிட்ட 8 படம் ஒர்க் பண்ணியிருக்காரா? அப்ப பிரமாதமா மோல்ட் ஆகியிருப்பாரே. கேளுங்க, நமக்கு சூட்டபிளா சப்ஜெக்ட் இருந்தா வந்து பார்க்க சொல்லுங்கன்னாரு என்றார். எனக்கு ஆச்சரியம் தாங்கவில்லை. சூரிய சுந்தர் முன்னணி கதாநாயகர்களில் ஒருவர். 5 வருடமாக தனக்கென்று ஒரு ஆஸ்தான டைரக்டர் வைத்துக்கொண்டு அவர் படங்களில் மட்டும் நடித்து கொண்டிருப்பவர். புது டைரக்டர் யாருக்கும் வாய்ப்பு தருவதாக இல்லை என்று பேட்டியிலேயே ஒரு முறை சொல்லி இருப்பவர். அவர் என் மேல் ஆர்வம் காட்டுகிறாரா? என்னங்க ஜனா யோசனை? ஷியாம் மேட்டர் கமிட் ஆயிடுச்சா உங்களுக்கு? கமிட் ஆன மாதிரி தான், கொஞ்சம் லேட் ஆகுது. நமக்கு ஒரு பிரேக் வேணும். அது யார் மூலமா கிடைச்சா என்ன? சூரிய சுந்தர் படம் நீங்க பண்றீங்கன்னாலே இண்டஸ்ட்ரியில உங்களுக்கு தனியா ஒரு மதிப்பு வரும். ஷியாம வச்சு 2வது படம் பண்ணிட்டா போச்சு. என்ன சொல்றீங்க? சரிதான். சூரிய சுந்தருக்கு சூட்டபிளா சப்ஜெக்ட் இருக்குல்ல. எல்லா ஆக்ஷன் ஹீரோவுக்கும் ஒரே சப்ஜெக்ட் தானே சார். காமெடி லைன்ல மட்டும் கொஞ்சம் மாத்திக்கணும். ஷியாமுக்கு பண்ணி வச்சிருக்கிற மேட்டர் இவருக்கும் ஃபிட் ஆகும். அப்புறம் என்ன, வாங்க வண்டியில உட்காருங்க. எங்க? சூரிய சுந்தர் ஏஆர்எஸ் கார்டன்ல ஷூட்டிங்ல இருக்காரு. வாங்க போய் பார்த்தலாம். இப்பவே வா. கொஞ்சம் மைண்டை ஃப்ரெஷ் பண்ணிக்கணும். இப்போ சும்மா பேசி இன்ட்ரெஸ்டட்னு சொல்லுங்க. சப்ஜெக்ட் இருக்குன்னு சொல்லுங்க. உடனே சொல்லுங்க, நான் சொல்ல போறாரு. தேதி தானே தரப்போறாரு. உங்களை பத்தி ஒரு நல்ல அபிப்பிராயத்துல அவர் இருக்கிறப்பவே போய் பேசி செட்டில் பண்ணிக்கணும். நான் உற்சாகமாக அவருக்கும் ஒரு பாக்கெட் சிகரெட் வாங்கி கொடுத்துவிட்டு ஸ்கூட்டரின் பின்புறம் அமர்ந்து கொண்டேன். தேவராஜன் என் குடும்பம் பற்றி எல்லாம் அறிந்தவர் என்பதால் ஸ்கூட்டரை ஓட்டியபடி, என்னப்பா ஆச்சு உன் தங்கச்சி மேரேஜ் என்றார். அதுவும் இழுத்தடிச்சுக்கிட்டு தான் இருக்கு சார் என்றேன். ஏன் ஜனா? எங்கள்ல வரதட்சணை எல்லாம் இன்னும் ஒழியல சார். நிறைய கேட்குறாங்க. நான் ஒரு பொசிஷனுக்கு வந்துட்டா நல்ல இடமா பார்த்து கொடுத்துடலாம்னு பார்க்குறேன். வயசு என்ன ஆகுதுப்பா உன் தங்கைக்கு? 26 ஆகுது. 26 வயசு வரைக்கும் ஒரு பொம்பளை பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணாம வச்சிருக்கிறது சரியில்லைப்பா. வயசுல மூத்தவன், அனுபவத்துல சொல்றேன். இப்போ உள்ள குடும்ப நிலைக்கு ஏத்த இடமா பார்த்து அமைக்க முடியாதா என்ன? 2-3 இடங்கள் வந்துச்சு சார். சுமாரான இடமா இருக்கு சார்.
பையன் வாடகை சைக்கிள் கம்பெனி வச்சிருக்கிறதா சொல்றாங்க. இல்லைன்னா திருவிழால ராட்டினம் போடுறவர்னு சொல்றாங்க. இதையெல்லாம் நம்பி எப்படி சார் கொடுக்கறது? அப்பா பாதி வயலை வித்து சீர் செஞ்சிடலாம்னு சொல்றாரு. அது எத்தனை நாளைக்கு வரும்? காலம் பூரா அவ கண் கலங்காம நிம்மதியா இருக்க வேணாமா? அதுக்காக நிரந்தரமான உத்தியோகத்துல இருக்கணும், இல்ல நல்ல வருமானம் வர்ற தொழில் நடத்தணும். அந்த மாதிரி மாப்பிள்ளையா மட்டும் பார்க்க சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி பார்க்கறப்ப அவங்க 50 பவுன் நகை ஸ்கூட்டர்னு எதிர்பார்க்கறாங்க. ஒரு படம் முடிச்சிட்டேன்னா அதுக்கும் மேல நல்ல மாப்பிள்ளை பார்க்க முடியும் சார். உன் எதிர்காலத்தை நம்பிதான் உன் தங்கையோட எதிர்காலமும் இருக்குதா? ஆமா சார் என்றேன். அத்தியாயம் 6. முகம் முழுக்க புன்னகையுடன் நான் நீட்டிய அட்டைப்பெட்டியில் இருந்த ஸ்வீட்டுகளை பார்த்து ஆச்சரியத்துடன் நிமிர்ந்தாள் பிரதீபா. எதுக்கு ஸ்வீட் என்றார். சொல்லுங்க பார்க்கலாம். டிவி சீரியல் டைரக்ட் செய்ய ஒத்துக்கிட்டீங்களா? இல்ல, அவர் வேற ஒருத்தரை வச்சு ஷூட்டிங் ஆரம்பிச்சிட்டாரு. பின்ன என்ன? சினிமா. இதை பாருங்க, செக்கு 5001 டைரக்ஷனுக்கு அட்வான்ஸ் என்று பாக்கெட்டில் இருந்து எடுத்து காட்டினேன். கங்க்ராச்சுலேஷன் சார் என்றாள் உற்சாகமாக. எந்த கம்பெனி? லோட்டஸ் புரொடக்ஷன்ஸ். நடிகர் சூரிய சுந்தரோட சொந்த கம்பெனி இது. அவர் வைஃப் பேர்ல நடத்துறாரு. அவர் புது டைரக்டருக்கு சான்ஸ் கொடுக்கறதே இல்ல. திடீர்னு தீர்மானிச்சிருக்காரு. ப்ரொடக்ஷன் மேனேஜர் தேவராஜன் ஒருத்தருக்கு என் மேல அக்கறை உண்டு. என்ன சிபாரிசு பண்ணியிருக்காரு. வந்து பார்க்க சொல்லுங்களேன்னு அவர் சொல்லியிருக்காரு. தேவராஜன் என்னை வழியில பிடிச்சு ஷூட்டிங்ல இருந்த அவர்கிட்ட கூட்டிட்டு போனாரு. நான் போனப்ப ஹீரோயினுக்கு உடம்பு சரியில்லைன்னு திடீர்னு ஷூட்டிங் கேன்சல் ஆயிடுச்சு. இப்பவே கதை சொல்றீங்களான்னு கேட்டாரு. சரின்னு மேக்கப் ரூம்ல வச்சு 3 மணி நேரம் கதை சொன்னேன். ஷியாமுக்கு பண்ணி வச்சா அதே சப்ஜெக்ட் தான். நீங்க கூட கண் கலங்கினீங்களே. அவருக்கு கதை ரொம்ப பிடிச்சு போச்சு. உடனே மேனேஜரை கூப்பிட்டு செக் எழுத சொல்லி கையில கொடுத்துட்டாரு. கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். அக்டோபர் நவம்பர் வேற ஒரு கம்பெனிக்கு கால் ஷீட் கொடுத்து வச்சிருந்தாரு அவரு. உடனே அவங்களுக்கு ஃபோன் பண்ணி 6 மாசம் கழிச்சு டேட்ஸ் தரேன்னு சொல்லிட்டாரு. இந்த சப்ஜெக்டை அவரோட சொந்த கம்பெனிக்கு அதே டேட்ஸ்ல பண்ணித்தர முடிவு பண்ணிட்டாரு. சட்டுன்னு எவ்வளவு சீக்கிரமா முடிவெடுக்கிறாரு தெரியுமா? அக்டோபர் நவம்பர்ல ஷூட்டிங்கா? ஆமா. நடுவுல 1 மாசம் தானே இருக்கு. ஸ்கிரிப்ட் ரெடியா? 1 மாசம் தாராளமா போதும். பாம்குரோ ஹோட்டல்ல ரூம் போட்டுட்டாங்க. 1 வாரம் ஸ்கிரிப்ட் கரெக்ட் செய்ய வேண்டியிருக்கு. அப்புறம் டயலாக் எழுத 15 நாள். சைட் பை சைடா ஆர்டிஸ்ட் செலக்ஷன், லொகேஷன், சைட்ஸு, காஸ்டியூம்ஸ்னு ரெடி பண்ணிடலாம். இனிமே நாளையில இருந்து இந்த படம் முடியற வரைக்கும் தினம் 3 மணி நேரம் 4 மணி நேரம் தான் தூங்க முடியும். பரவாயில்ல, அதுக்காகத்தானே ஏங்கிட்டு இருந்தேன் என்றேன். ஆல் தி பெஸ்ட் சார். நீங்க பொறுமையா காத்திருந்ததுக்கு நல்ல சான்ஸ் கிடைச்சிருக்கு. நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணுங்க சார். இந்த படத்தை நிச்சயமா ஹிட்டு கொடுத்துருங்க என்றால் கண்கள் மலர. ஹிட்டாக்கியே ஆகணும். நாளையில இருந்து டிஸ்கஷன். களைஞ்சு போயிட்ட என்னோட அசிஸ்டன்ட் டைரக்டர்களை எல்லாம் மறுபடி சேர்க்க வேண்டியிருக்கு. நிறைய வேலை இருக்கு. நான் புறப்படட்டுமா? ஜனா சார். என்ன? என் ஃப்ரெண்டு ஒருத்தங்க ஹஸ்பண்ட் சிங்கப்பூர் போயிருக்காரு. வர 6 மாசம் ஆகும். அவரோட ஸ்கூட்டர் சும்மா தான் இருக்கு. இவன் என் நெருக்கமான ஃப்ரெண்டு. ஒன்றும் சொல்ல மாட்டா. அந்த ஸ்கூட்டரை கேட்டு எடுத்து தரேன். பெட்ரோல் மட்டும் உங்க செலவுல போட்டுக்கிட்டு பயன்படுத்துறீங்களா? பல இடங்களுக்கு போக வேண்டியிருக்குமே. நேரம் மிச்சமாகுமே. என்ன சொல்றீங்க? ரொம்ப தேங்க்ஸ் என்ற நான் சிரித்தேன். ஏன் சிரிக்கிறீங்க? இப்ப நான் எதுல வந்தேன்னு நினைக்கிறீங்க? தெரியலையே. கார்லங்க, கீழே நிக்குது. எனக்காக வெயிட் பண்ணுது. இந்த காரை எனக்காக ஒதுக்கிட்டாங்க. நான் சொல்ற நேரம் வந்துடும். நான் சொன்னப்புறம்தான் போகும் என்றேன். வாழ்வுதான் என்றாள். அதான் சினிமா. வேணாம்னு நினைச்சாங்கன்னா காஃபி கூட கிடைக்காது. வேணும்னு நினைச்சாங்கன்னா வடை பாயாசத்தோட விருந்துதான் என்று சொல்லிவிட்டு புறப்பட்டேன். இதே சந்தோஷ செய்தியை இனிப்புடன் என் அறை சாகா வெங்கடேஸ்வரனிடம் சொன்னபோது உடனே அவன் கேட்டது, உனக்கு மொத்தம் எவ்வளவு கொடுப்பாங்க என்ற கேள்விதான். அவனிடம் கூட ஸ்கூட்டர் இருக்கிறது. உனக்கு தேவைப்படுமா? நான் வேணும்னா ஆபீஸுக்கு கொஞ்ச நாள் பஸ்ல போய்க்கிறேன். அங்க சும்மாதான் நிக்குது வண்டி என்று சொல்ல அவனுக்கு தோன்றவில்லையே. ஆனால் பிரதீபா தன் தோழியிடம் கேட்டு வாங்கித்தர முன்வரும் அளவிற்கு என் மீது எத்தனை அக்கறை. அடுத்த சில நாட்களில் நான் பயங்கர பிஸியாகி போனேன். பாம்குரோ ஹோட்டல் அறையில் ஒருங்கிணைந்து விட்ட எனது 5 உதவி இயக்குநர்களோடு கதை விவாதம் துவங்கியது. 5000 தொகையில் ஒரு ஜீன்ஸ் பேண்ட், நல்ல ஷூஸ், 3 சட்டைகள் வாங்கினேன். சில சில்லறை கடன்களை அடைத்தேன். சூரியசுந்தரை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் சந்தித்து கேமராமேன் யார், இசை யார், ஆர்ட் டைரக்டர் யார், ஹீரோயின் மற்றும் சக நடிகர்கள் யார் யார் என்று விவாதம் செய்ய துவங்கினேன். சூரியசுந்தர் எனக்கு முழு சுதந்திரம் கொடுத்திருந்தார். உங்களுக்கு ஒத்துப்போற டெக்னீஷியன்ஸா பிக்ஸ் பண்ணலாம் என்றார். ஹீரோயின் மட்டும் பம்பாயில் இருந்து தேர்வு பண்ணலாம் என்றார். அடுத்த மாதத்தில் நல்ல நாள் பார்த்து பூஜை போட்டு அன்று முதல் ஷூட்டிங் தொடர்ந்து நடத்தலாம் என்றார். படத்தை பொங்கலுக்கு ரிலீஸ் செய்துவிடலாம் என்றார். நீண்ட ஆலோசனைகளுக்கு பிறகு மாஸ்டர் மணிபாரதி என்று பெயர் சூட்டப்பட்டது. செய்தித்தாள்களில் சூரியசுந்தர் நடிக்கும் புதிய படம்
மாஸ்டர் மணிபாரதி என்று செய்தி வெளிவந்தது. அன்றைக்கு இரவு 1 மணிக்கு ஹோட்டலில் இருந்து மிகவும் களைப்பாக எனது அறைக்கு திரும்பிய போது ஊரிலிருந்து வந்திருந்த அப்பா குரட்டை விட்டு கொண்டு உறங்கிக் கொண்டிருந்தார். சாயங்காலம் வந்தாரு என்றான் வெங்கடேஸ்வரன். அந்த நேரத்தில் அவர் தூக்கத்தை கலைக்க விரும்பாமல் நான் படுத்து உறங்கத் தொடங்கினேன். அத்தியாயம் 7. காலையில் 6 மணிக்கு நான் எழுந்தபோது அப்பா ஏற்கனவே எழுந்து குளித்து முடித்து ஊதுபத்தி கொளுத்தி சுவாமி படத்திற்கு காட்டி கும்பிட்டு கொண்டிருந்தார். நேற்று எத்தனை மணிக்கு வந்தீங்கப்பா என்றேன். 6:30 இருக்கும், ரூம் பூட்டி இருந்துச்சு. உன் ஃப்ரெண்டு 7:30க்கு வந்தாரு. நீ இப்ப வந்துருவன்னு சொன்னாரு. ரொம்ப நேரமாகி வராதால சாப்பிட்டுட்டு வந்து படுத்துட்டேன். அம்மா எப்படி இருக்காங்க? மங்கை எப்படி இருக்கா? எல்லாம் நல்லா இருக்காங்க. குளிச்சுட்டு வா, ஒரு முக்கியமான விஷயம் பேசி முடிவு செய்ய வேண்டியிருக்கு. சரியா சாப்பிட்றியா இல்லையா? இழைச்சிட்டியப்பா, அந்த கர்மாந்திரத்தை நிறுத்தி தொலைக்க கூடாதா என்று மேஜை மேல் இருந்த சிகரெட் பெட்டியை காட்டினார். அது வந்து ரொம்ப குறைச்சிட்டேனேப்பா, இருங்க குளிச்சுட்டு வந்துடுறேன் என்று நழுவினேன். குளித்து முடித்து அவரையும் அழைத்து கொண்டு மெஸ்ஸிற்கு சென்று டிஃபன் சாப்பிட்டு விட்டு வந்ததும் இப்படி உட்கார சொல்றேன் என்றார் அப்பா. அவர் எதிரில் கட்டிலில் அமர்ந்தேன். மடக்கு நாற்காலியில் அமர்ந்திருந்த அவர், மங்கைக்கு வயசு 26 முடிய போகுதுப்பா. எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்குதுல்ல. ஊர்ல சொந்தக்காரன் எல்லாம் கிண்டல் பேசுறாங்கப்பா. பையன் லட்சமா சம்பாரிச்சு பெரிய இடத்துல தான் கட்டி கொடுக்கறதுன்னு காத்துக்கிட்டு இருந்தா உன் பொண்ணுக்கு 50-60 வயசுல தான் கல்யாணம் நடக்கும். அப்பவும் நடக்குமோ நடக்காதோன்னு என் காதுபட பேசுறாங்க என்றதும் எனக்கு ஆத்திரம் மூட்டியது. எந்த வெட்டி பொறுக்கி அப்படி பேசினது? சும்மா இருடா, நீ ஆத்திரப்படுறதுல கொஞ்சமாவது அர்த்தம் இருக்கான்னு யோசிச்சு பாரு. இல்ல, நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். இத்தனை நாள் அலைஞ்சு திரிஞ்சு முயற்சி செஞ்சதுல இப்பதான் ஒரு ஆரம்பம் கிடைச்சிருக்குப்பா. சூரிய சுந்தர் இல்ல, அவர் தன்னோட சொந்த படத்தை என்ன டைரக்ட் பண்ண சொல்லியிருக்காருப்பா. ஹோட்டல்ல ரூம் போட்டு ஸ்கிரிப்ட் வேலை நடந்துகிட்டு இருக்கு. எல்லா வேலைகளும் ஆரம்பிச்சு நடக்குது. அடுத்த மாசம் பூஜை, பொங்கலுக்கு படம் ரிலீஸ் ஆகுது. இப்படித்தானப்பா முதல்லையும் ஒரு தடவை குதின்னு குதிச்ச. ஊர்ல இருந்து 15 சொந்தக்காரங்களோட நாங்களும் மெட்ராஸ் வந்து பூஜையில கலந்துகிட்டோம். எப்படி பாட்டு பிடிக்கிறாங்கன்னு ஆணு வாயை திறந்து பார்த்துட்டு நிறைவா போனோம். கடைசியில என்ன ஆச்சு? இல்லப்பா, இந்த தடவை அப்படியெல்லாம் ஆகாது. ஒரு தடவை அப்படி ஆயிடுச்சு. என் நேரம் அப்ப சரியில்லை. இப்பதான் ஒர்க் அவுட் ஆகியிருக்கு. சூரிய சுந்தரோட சொந்த படம், அதனால பணப்பிரச்சனை எதுவும் கிடையாது. அவரோட படங்கிறதுனால எந்த விதமான கால்ஷீட் பிரச்சனையும் இல்லை. அதனால திட்டமிட்டபடி ஷூட்டிங் நடந்து தை 1ஆம் தேதி படம் நிச்சயம் ரிலீஸ் ஆக போகுது. படம் நிச்சயமா ஹிட்டுப்பா. உடனடியா 3 படம் கண்டிப்பா புக் ஆயிடுவேன். லெவலே மாறி போயிடும்பா. ரொம்ப நம்பிக்கையோட இருக்கேன்பா. இன்னும் ஒரு 4 மாசம் தானே, ரொம்ப பிரமாதமான இடமா பார்த்து கட்டி வைக்கலாம்ப்பா. ஜனா, 4 மாசம் 6 மாசம்னு நீ பல தடவை சொல்லிட்ட. நீ நல்லா வந்தா எங்களுக்கு சந்தோஷம்தானே. ஆனா எதுவும் நிச்சயம் இல்லையேப்பா. இல்ல, இந்த தடவை நிச்சயமா சொல்றேன். ரைட்டு, நீ சொல்றபடி ஓஹோன்னு வந்து பெரிய இடமா பார்த்து ஊர் பூரா அதிசயப்படுற மாதிரி கல்யாணம் பண்ணி வைக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஒரு கல்யாணத்துல திண்டுக்கல் துரப்பாண்டி மாமாவை பார்த்தேன். உனக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல. அவருக்கு 3 பையனுங்களாம். பெரிய பையன் திண்டுக்கல்ல ஒரு ஆஸ்பத்திரியில வேலை பார்க்கறானா. 2 தம்பிங்களும் படிக்கிறாங்க. பையன் போட்டோ காமிச்சாரு. லட்சணமா இருக்கான். நம்ம வீட்டுல சம்பந்தம் பண்ணிக்க அவர் விருப்பமா இருக்காரு. சீருன்னு என்னால எவ்வளவு செய்ய முடியும்னு சொன்னேன். அவருக்கு அதுல திருப்தி. ஜாதகமும் பொருந்தி இருக்கு. பொண்ணு பார்க்க வரலாமான்னு கேட்டு தபால் போட்டிருக்காரு. அதனாலதான் உடனே புறப்பட்டு வந்தேன். கூடி வர்ற மாதிரி இருக்கிறப்ப முடிச்சிடலாமேன்னு எனக்கும் அம்மாவுக்கும் அபிப்பிராயம். நீ என்ன சொல்ற? மாப்பிள்ளை என்ன பண்றாரு? சொன்னேனே, ஆஸ்பத்திரியில வேலை பார்க்கறாரு. என்னவா வேலை பார்க்கறாரு? கம்பவுண்டரா இருக்காரு. 1000 ரூபாய் சம்பளம். ஒரு டாக்டர் மாப்பிள்ளையே பார்க்கலாம்னு நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். நீங்க கம்பவுண்டர் வார்டு பாய்ன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அதுலயும் பிரைவேட் உத்தியோகம். வேணாம்ப்பா, 4 மாசம் வெயிட் பண்ணுங்க. மங்கை கிட்ட நான் சொன்னேன்னு சொல்லுங்க. அவ வாழ்க்கையை கெடுத்துடக்கூடாதுப்பா. அப்பா அமைதியானார். நான் எவ்வளவு சொன்னாலும் அவரிடம் நம்பிக்கை ஏற்படவில்லை. உள்ளுக்குள் என்மேல் கோபம் வெடிப்பதையும் தலைக்கு மேல் வளர்ந்த பிள்ளையை ஓரளவுக்கு மேல் குட்ட முடியாமல் அடக்கிக் கொள்வதையும் என்னால் உணர முடிந்தது. அப்போ அவருக்கு என்ன தபால் எழுதுறது? ஜாதகம் பொருந்தலன்னு எழுதுங்களேன். 11 பொருத்தம் இருக்குன்னு ஜோசியர் சொல்லியிருக்கிறப்ப கூசாம எப்படிப்பா பொய் எழுத சொல்ற? அப்ப வேற ஏதாச்சும் நாசுக்கா எழுதுங்க. எங்க பொண்ணுக்கு நாங்க இப்ப கல்யாணம் பண்றதா இல்லைன்னு எழுதுங்க. இல்லைன்னா தை மாசத்துக்கு மேலதான் கல்யாண பேச்ச பேசணும்னு எங்க ஜோசியர் சொல்றாருன்னு எழுதுங்க. சரி, இன்னும் 4 மாசம் சொல்ற, பார்க்கலாம். இன்னொரு சமாச்சாரமும் பேசணும். இப்ப நீ சொல்றதெல்லாம் பார்த்தா அதை பத்தி பேச்செடுக்கிறதுல பிரயோஜனம் இல்லைன்னு படுது. என்னப்பா, சொல்ல வந்ததை சொல்லிடுங்க. நம்ம ராசு கவுண்டர் தெரியும்ல உனக்கு? மரப்பற்ற வச்சிருக்காரே அவர்தானே? அவர்தான். ரொம்ப தளர்ந்துட்டாரு. 50 வருஷத்து மில்லு அது. பர்மால இருந்தும் அந்தமான்ல இருந்தும் மரங்களை கொண்டு வந்து
சைஸ் போட்டு அறுத்து மர வியாபாரம் ஓகோன்னு நடந்துகிட்டு இருந்த மில்லு அது. கூலிக்கு மரம் அறுக்க யாராச்சும் மரம் ஏத்திட்டு போனா, எங்க சொந்த அறுவை நடக்குது, இறக்கி வச்சுட்டு போங்க, 10 நாளாகும் அறுத்து கொடுக்கன்னு சொல்லுவாரு கவுண்டரு. ஊர்ல கட்டடம் கட்டுறவங்க அத்தனை பேரும் கவுண்டர் கிட்ட தான் மரம் எடுப்பாங்க. விலை அதிகம்தான் வைப்பாரு. ஆனா கைராசிக்காரன்னு அவர்கிட்ட தான் கூட்டம் போய் மோதும். இன்னைக்கு சொல்லி வச்சா 15 நாள் கழிச்சுதான் மரம் கிடைக்கும். அப்படி தொழில் நடத்திக்கிட்டு இருந்தாரு. இடம் வாங்கினாரு, மாளிகை மாதிரி வீடு கட்டினாரு. தென்னந்தோப்பு வயல்னு ஏகப்பட்ட சொத்து. எல்லாம் தொழில சம்பாதிச்சதுதான். அவருக்கு 2 பசங்க, 2 பேரும் பெரிய படிப்பு படிச்சுட்டு அமெரிக்காவில் இருக்காங்க. இவரையும் அவங்களோட வர சொல்லி கூப்பிடுறாங்க. இவர் சொந்த ஊரை விட்டு வரமாட்டேன்னு பிடிவாதமா இருக்காரு. வயசாகி போச்சு, பார்வையிலையும் தடுமாட்டம் வந்துருச்சு. இப்ப கொஞ்சம் வருஷமா சரியா தொழில் செய்யறதில்ல. மர வியாபாரம் நிறுத்திட்டாரு. மில்ல மூடிட்டா பேரு போயிடுமேன்னு கூலிக்கு மட்டும் மரம் அறுத்து கொடுத்துக்கிட்டு இருக்காரு. சரிப்பா, அவருக்கு என்ன? ராசு கவுண்டருக்கு நம்ம குடும்பம் மேல ரொம்ப பிரியம் உண்டுப்பா. நம்ம வீட்டு பக்கம் போனா வந்து உங்க அம்மா கிட்ட மோர் வாங்கி குடிக்காம போக மாட்டாரு. போன வாரம் அவர் என்னை கூப்பிட்டு விட்டுருந்தாரு. மெட்ராஸ்ல சினிமாக்காரன் பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்கிற உன் புள்ளைய கண்டிச்சு ஊர்ல உருப்படியா ஒரு தொழில் பண்ணி சம்பாரிச்சு மனுஷனாக்குற வழிய பார்க்க சொல்லக்கூடாதான்னு கேட்டாரு. அதுல அவன் முன்னேறிடுவான்னு நம்பி மெனக்கெட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னேன். இதெல்லாம் சரிப்பட்டு வராதுப்பா. உன் பிள்ளைய வர சொல்லு, என்ன வந்து பார்க்க சொல்லு. நான் புத்தி சொல்றேன். படிச்ச பையன் இப்படி புத்தி கெட்டு போகக்கூடாதுப்பா. எனக்கு வயசாயிடுச்சு. தொழில் ஏதோ பேருக்கு பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த மரத்தொழில்ல எவ்வளவு சம்பாதிக்கலாம் தெரியுமா? நாம சம்பாரிச்சதெல்லாம் இதுலதான். நம்ம விலாசம் கெட்டுடக்கூடாதேன்னு மூடாம இருக்கேன். நம்பிக்கையான ஆளுகிட்ட லீஸுக்கு கொடுத்துடலாம்னு ஒரு யோசனை. இன்னைக்கு புதுசா வந்த பசங்களை நான் நம்ப தயாரா இல்ல. உன் குடும்பத்தை சின்ன வயசுல இருந்து தெரியும். உனக்கும் ஒரு உதவி செஞ்ச மாதிரி இருக்கும்னு பார்த்தேன். உன் புள்ள ஜனாவை வர சொல்லு. இந்த மில்லை எடுத்து நடத்த சொல்லு. தொழில் சூட்சுமா எல்லாம் நான் கத்துத்தரேன். படிச்ச பையன் 1 வருஷத்துல தயாராயிடுவான். பேருக்கு ஒரு சின்ன தொகை எனக்கு கொடுத்தா போதும். கேட்டு சொல்லுன்னு சொன்னாருப்பா என்று சொல்லிவிட்டு என் முகத்தை பார்த்தார் அப்பா. அப்பா, நான் டைரக்டர் கிட்ட அசிஸ்டண்டா சேர்ந்தது 86ஆம் வருஷம்ப்பா. இப்ப 95. 9 வருஷம் சினிமான்னு இதே சிந்தனையிலேயே இருந்துட்டேன். இப்போ ஒரு வாய்ப்பும் கிடைச்சிருக்கு. எல்லாத்தையும் உதறிட்டு என்ன மரமில்ல லீஸுக்கு எடுத்து நடத்த சொல்றீங்களா? வேற ஏதாச்சும் தொழில் செய்யறதா இருந்தா அதை அப்பவே செஞ்சிருக்க மாட்டேனா? எதுக்கு மெனக்கட்டு இங்கே வரணும்? வந்து வெயில்லையும் குளிர்லையும் நின்னு ராத்திரி பகல்னு பார்க்காம ஒரு தொழிலை உருப்படியா கத்துக்கிட்டதே வேஸ்ட்டு என்றேன் படபடப்பாக. ராசு கவுண்டர் சொன்னதை சொன்னேன். இந்த காலத்துல நம்ம குடும்பத்து மேல மரியாதை வச்சு இப்படி தானா முன் வந்து சொல்றதுக்கு யாரு இருக்கா? அதெல்லாம் சரி, நான் சொல்றதையும் கொஞ்சம் கேட்டுக்க மாட்டேங்கிறீங்களே. இந்த ஒரு படம் கிளிக் ஆனா எங்கேயோ போயிடுவேன். படத்துக்கு 30 லட்சம் 40 லட்சம்னு கற்பனை பண்ண முடியாத அளவுக்கு வாங்க முடியும்பா. எனக்கு நம்பிக்கை இருக்கு. இப்ப தீவிரமா செட் ஆகி வேலை பார்த்துட்டு இருக்கேன். இந்த நேரத்துல வந்து அதை இதையும் சொல்லி என் மூட அவுட் பண்ணாதீங்கப்பா என்ற நான் எழுந்து சட்டை அணிய துவங்கினேன். அப்பா அமைதியாக தனது மேல் துண்டில் பிசிறி இருந்த ஒரு நூலை விரலில் சுருட்டி பீய்த்தார். கதவை தட்டிவிட்டு உள்ளே வந்த என் அசிஸ்டன்ட் டைரக்டர் கஜபதி, குட் மார்னிங் சார். புலியூர் சரோஜாக்கா சாயங்காலம் கொயிலான்மெயில்ல குற்றாலம் போறாங்களாம். 2 சாங் முடிச்சு திரும்பி வர 1 வாரம் ஆகுமா. மத்தியானம் வரைக்கும் விஜயால இருக்காங்களாம். உங்களை இன்னைக்குள்ள அவங்கள பாத்திர சொல்லி மேனேஜர் சொன்னாரு என்றான். விஜயாவுக்கு போய் பார்த்துடலாம். நீ போய் கார்ல வெயிட் பண்ணு, வந்துட்டேன் என்ற நான் அப்பாவிடம், நான் வெளியில புறப்படுறேன்ப்பா, இருங்க, சாயங்காலம் 7 மணிக்கு வந்துடுவேன் என்றேன். இல்லப்பா, நான் புறப்படுறேன். இந்த 2 விஷயமா பேசுறதுக்காகத்தான் வந்தேன். பேசியாச்சு, நான் புறப்படுறேன். ரூமை பூட்டி சாவியை எப்பவும் போல அந்த போட்டோ ஸ்டூடியோல கொடுத்துட்டு போறேன் என்றார் சோர்வான குரலில் அப்பா. ஏன்பா 2 நாள் தங்கிட்டு? நீ ஜோலியா சுத்திட்டு இருக்க. 2 நாள் தங்கி மேஜ கட்டில் சுவரு இதுகிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்க சொல்றியா? அங்க வயல்ல எரு அடிக்கிற வேலை இருக்கு. நான் புறப்படுறேன். அம்மா கொடுத்து அனுப்பிச்ச பலகாரம் எல்லாம் செல்ஃப்ல வச்சிருக்கேன். நேரத்துக்கு தூங்குப்பா. முன்னுக்கு வரணும் தான், உடம்பு முக்கியம் என்றார் அப்பா. நான் சொன்னதுக்காக எல்லாம் கோவப்படாதீங்கப்பா. எனக்கு வேற என்ன சொல்றதுன்னு தெரியல. தை மாசம் பேசிக்கலாம். எல்லாம் ஓஹோன்னு அமையும். நான் சொன்னதையெல்லாம் நீ மனசுல போட்டு குழப்பிக்கிட்டு இருக்காம ஒரு நோக்கமா நம்பிக்கையோட மெனக்கெடுப்பா. நீ நினைச்ச மாதிரி சினிமால பெரிய ஆளா வந்து ஊர்ல பரிகாசம் பண்ணிட்டு திரியிற பல பேர் மூஞ்சில கரிய பூசு என்றார். நான் வரேன்பா என்று வாட்சை கட்டிக்கொண்டு புறப்பட்டேன். அத்தியாயம் 8. அழுது கொண்டிருந்த அந்த குழந்தையை தூக்கி சமாதானப்படுத்தி கண்ணீரை தன் சேலை முந்தானையில் துடைத்தபடி, ஒன்னும் இல்ல ராஜா, 1 நிமிஷம் அழாம இரு, நீ சமத்து பாப்பா இல்ல என்றாள் பிரதீபா. குழந்தையின் பெற்றோரும் சேர்ந்து குழந்தையை சமாதானப்படுத்த நான் ஸ்டூலில் அமர்ந்து போனில் மறுபடி நடிகை சுஜா வீட்டின் எண்ணை முயன்றேன். எங்கேஜாக இருந்தது.
ஒரு வழியாக குழந்தையை சமாதானப்படுத்தி போட்டோ எடுத்து முடித்த பிரதீபா அப்பாடா என்று வந்து அமர்ந்து ரசீது போட்டு அவர்களிடம் கொடுத்து, நாளைக்கு சாயங்காலம் வந்தா ப்ரூஃப் போட்டு தரேன், பார்த்துட்டு எந்த சைஸில் போடணும்னு சொல்லலாம் என்றார். அவர்கள் அழும் குழந்தை கையில் பிஸ்கட் கொடுத்து தோளில் சாய்த்தபடி சென்றார்கள். என்ன, போன் கிடைக்கலையா சார்? இல்ல, என்கேஜ்டு. யாருக்கு பண்றீங்க? நடிகை சுஜா. கால் ஷீட் கொடுத்துட்டாங்கல்ல? ஓஎஸ், சூரிய சுந்தரோட நடிக்கிறதுக்கு எல்லாரும் போட்டி போடுறாங்களே, நாளைக்கு மேக்கப் போட்டு இன்விடேஷனுக்காக கொஞ்சம் ஸ்டில்ஸ் எடுக்க வேண்டியிருக்கு. 2 நாள் முன்னாடி உங்க அப்பா வந்துட்டு போனார் போல இருந்துச்சு. ஆமா, எப்படி தெரியும்? பாத்தீங்களா? போறப்ப சாவியை என்கிட்ட தானே கொடுத்துட்டு போனாரு. எஸ், மறந்துட்டேன். அப்போ 1 மணி நேரம் உட்காந்து என்கிட்ட பேசிட்டு இருந்துட்டு போனாரு. 1 மணி நேரமா? ஆமா, நீங்க போன் பேச இங்க வந்து போறதுல என்னோட நல்ல பழக்கம் உண்டுன்னு அவர் தெரிஞ்சு வச்சிருக்காரு. என்ன சொன்னாரு? ஒன்னும் சொல்லல, சும்மா ஊர் விஷயம் பேசிக்கிட்டு இருந்தாரு. கதை நிஜமா? எனக்கு தெரியும், என்ன திட்டியிருப்பாரு. பொறுப்பு இல்லாதவன், அக்கறை இல்லாதவன், அது இதுன்னு திட்டியிருப்பாரு. அமைதியாய் சில நெகட்டிவ்களை உயர்த்தி பிடித்து பார்க்க துவங்கினாள் பிரதீபா. சொல்லுங்க பிரதீபா, திட்டினாரா? இல்ல, வருத்தப்பட்டாரு. நல்ல சம்பந்தம் கூடி வருது தங்கச்சிக்கு, இவன் காத்திருக்க சொல்றான்னாரு. நல்ல மரமில்லு லீஸுக்கு வருது, இவன் பிடி கொடுக்க மாட்டேங்கிறான்னாரு. நான் என்ன பதில் சொன்னேங்கிறதையும் சொன்னாரா? தெரியல என்றவள் சில நெகட்டிவ்களை தேர்வு செய்து தன் சிப்பந்தியிடம் கொடுத்து, டார்க் ரூம்ல கொடுத்து ஒவ்வொன்றும் 2 பீஸ் சைஸ்ல 4 பிரிண்ட் போட சொல்லு என்றாள். தெரியலன்னா என்ன அர்த்தம் பிரதீபா? இந்த நியாயம்ங்கிறது ஆள் ஆளுக்கு மாறுபடும், இடத்துக்கு இடம் மாறுபடும். இங்க ரோட்ல ஒரு ஆளை கொலை செஞ்சா அது நியாயம் இல்ல, அதுவே யுத்தத்துல செஞ்சா ரொம்ப நியாயம். இந்துக்களுக்கு சித்தப்பா மகளை கல்யாணம் பண்றது நியாயம் இல்ல, அதுவே இஸ்லாமியர்களுக்கு நியாயம். அசைவம் சாப்பிட்றவங்களுக்கு அது நியாயம், சைவம் சாப்பிட்றவங்களுக்கு அசைவம் நியாயம் இல்ல. எதுக்கு இவ்வளவு பெரிய பீடிகை? மரம் இல்ல லீஸுக்கு எடுத்து நடத்துறதும் நடத்தாததும் உங்க தனிப்பட்ட பிரச்சனைங்க. அதுல நீங்க எந்த மாதிரி வேணும்னாலும் முடிவெடுக்கலாம். ஆனா உங்க தங்கை கல்யாண பிரச்சனையில நீங்க எடுக்கிற முடிவுல கொஞ்சம் பொறுப்பில்லாதனா இருக்கிறதா நான் நினைக்கிறேன். அபிப்பிராயம் கேட்டதால சொல்றேன் என்றவள் குனிந்து ஏதோ ஒரு கணக்கை எழுத துவங்கினாள். அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்க நான் ஆசைப்படுறது பொறுப்பில்லாதனமா என்றேன். ஐயா, 3 நாளா சாப்பிடல, பசிக்குதுன்னு உங்ககிட்ட வர்ற ஒரு பிச்சைக்காரனுக்கு இப்ப டீயும் பண்ணும் வாங்கி தர்றது சரியா? இல்ல அவங்கிட்ட கொஞ்சம் பொறுப்பா வயல்ல நாத்து நட்டிருக்கேன், அது விளைஞ்சதும் போரடிச்சு மில்லுக்கு அனுப்பி அரிசியாக்கி பொங்கி சாப்பாடு போடுறேன்னு சொல்றது சரியா? நான் பதிலுக்கு திணறினேன். உங்க தங்கைக்கு 26 வயசு ஆகுதுன்னு உங்க அப்பா சொன்னதும் எனக்கு பகீர்னு ஆயிடுச்சு. இத்தனை வயசு வரைக்கும் ஒரு பொண்ணு கல்யாணம் ஆகாம வீட்டுல இருந்தா அவளோட மனசு எவ்வளவு போராட்டத்துல இருக்கும்னு எனக்கு எங்க அக்கா மூலமா நல்லா தெரியுங்க ஜனா. அவளுக்கு வயசு 28, இன்னும் கல்யாணம் அமையல. அவ படுற பாடு எனக்கு தான் தெரியும். ஒரு தடவை தற்கொலைக்கு முயற்சி செஞ்சா, நல்ல வேளையா நாங்க பார்த்து தடுத்து காப்பாத்திட்டோம். அதனால சொல்றேன், கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. ஒரு நாணயத்தை ஆகாயத்துல சுன்றப்போ அது தலைப்பக்கமும் விழலாம், பூ பக்கமும் விழலாம். 2க்கும் 50% வாய்ப்பு இருக்கு. தலை விழணும்னு எதிர்பார்க்கலாம், நம்பலாம். உத்தரவாதம் கொடுக்க முடியுமா? நீங்க ரொம்ப பிரமாதமா தான் டைரக்ட் பண்ணி படத்தை ரிலீஸ் பண்றீங்க. சப்போஸ் படம் சரியா ஓடலன்னு வைங்க, அடுத்த படம் டைரக்ட் செய்ய உடனே சான்ஸ் கிடைக்குமா? அப்ப 2வது படம் சான்ஸ் கிடைக்கிற வரைக்கும் உங்க தங்கைய காத்திருக்க சொல்லுவீங்களா? என் வாய் உலர்ந்து போனது. நான் ரொம்ப உரிமை எடுத்துட்டு பேசுறதா நினைக்காதீங்க. உங்க தங்கை நிலைமைய யோசிச்சதுல ஏற்பட்ட உணர்வுகள்ல தான் சொல்றேன். கம்பவுண்டர் தொழில் என்ன மட்டம், டாக்டர் தொழில் என்ன ஒசத்தி. கூடி வர்ற கல்யாணத்தை முடிச்சுட்டு அப்புறம் நீங்க லட்ச லட்சமா சம்பாரிச்சதும் உங்க மச்சானுக்கு ஒரு பெரிய தொழிலா நீங்களே அமைச்சு கொடுக்கலாமே. ஏற்கனவே நல்ல வருமானத்துல முன்னேறின நிலைமையில இருக்கிற ஒருத்தருக்கு தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு என்ன இருக்கு? சாதாரணமா இருக்கிற ஒருத்தரை பெரிய நிலைமைக்கு உயர்த்துறதுல தானே சவாலும் சாதனையும் இருக்கு. என் மனசுல பட்டதா சொன்னேன் சார். இது என் அபிப்பிராயம். இதோட நீங்க ஒத்து போகணும்னு அவசியம் இல்ல. அதிக பிரசங்கித்தனமா ஏதாவது பேசியிருந்தா மன்னிச்சிடுங்க. அவள் சொன்னதெல்லாம் ஏற்கக்கூடியதாக என்னால் உணர முடிந்தாலும் திடீரென்று படபடப்பாக அவள் வாதம் போல பேசினது எனது கர்வத்தை உசுப்பி விட்டதைப் போலவும் உணர்ந்து ஏற்பட்ட சின்ன ஆத்திரத்தில் அவசரப்பட்டு, பிரதிபா, நீங்க சொல்றதெல்லாம் சரி. ஊருக்கு தான் உபதேசமா? உங்க அக்காவுக்கு வயசு 28 ஆகுதுன்னு சொல்றீங்களே, இத்தனை வருஷம் தீவிரமா முயற்சி செஞ்சிருக்க வேண்டியதானே என்று கேட்டேன். என்னை நிமிர்ந்து பார்த்த பிரதிபாவின் கண்கள் கசிந்தன. உடனே நான் பதறி, ஏ என்னாச்சு, என்ன கேட்டுட்டேன் போ என்றேன். உங்க தங்கச்சிக்கு நல்ல டாக்டர் மாப்பிள்ள வேணும்னு நீங்க ஆசைப்படுறீங்களே, அந்த மாதிரி எல்லா ஆம்பளைங்களுக்கும் தன்னோட வருங்கால மனைவி பத்தி நிறைய கனவு இருக்கு. எல்லாருமே தன் மனைவி அழகா அண்ணன் நடை நடந்து வரணும்னு ஆசைப்படுறாங்க.
என் அக்கா மாதிரி கொஞ்சம் விந்தி விந்தி நடந்து வர்றத யாரும் விரும்பலங்க ஜனா என்றவளின் கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தது. எனக்கு மண்டையில் சம்மட்டி இறங்கியது போல இருந்தது. ஒரு பெண்ணுக்கு 28 வயது வரை திருமணமாகாமல் இருந்தால் அதற்கு எத்தனையோ தர்ம சங்கடமான காரணங்கள் இருக்கும். ஏன் இன்னும் கல்யாணமாகவில்லை என்று இதமாக பக்குவமாக ஆதங்கத்துடன் கேட்டிருக்க வேண்டிய கேள்வியை ஏதோ அவளை எதிர்கேள்வி மூலம் வாயடைக்க செய்து பழி வாங்குவது போல நினைத்து ஆணவத்துடன் மோசமாக அபத்தமாக கேட்டு இப்படி நோகடித்து விட்டேனே. பிரதிபா, ஐ எம் ரியலி சாரி. நீங்க என்ன குத்தி காட்டுற மாதிரி பேசுனதும் நான் முட்டாள்தனமா உங்களை திருப்பி கேட்டுட்டேன். உங்க சிஸ்டருக்கு அப்படி ஒரு குறை இருக்கிறது தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா இப்படி காட்டு மிராண்டித்தனமா கேட்டிருக்க மாட்டேன். என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க என்றேன் குரல் கம்ம. பரவாயில்ல சார், விடுங்க என்று கண்களை துடைத்து கொண்டாள் பிரதீபா. ஆம்பளை இல்லாத வீடு, இந்த ஸ்டூடியோ ஒண்ணுதான் வருமானம். அவளுக்கு கால் தான் கொஞ்சம் ஊனமே ஒழிய நல்ல லட்சணமா இருப்பா. சொந்தத்துல எங்க மாமா ஒருத்தர் இருக்காரு. ஆனா அவர் சொல்ற கண்டிஷனை நிறைவேற்றி வைக்க நாங்க தயங்குறோம். என்ன சொல்றாரு? இந்த போட்டோ ஸ்டூடியோவை அவருக்கு கொடுத்துடணுமா? கொடுத்துட்டு நானும் அம்மாவும் சாப்பாட்டுக்கு என்ன பண்றதுன்னு ஒரு வழி சொல்ல மாட்டேங்கிறாரு. நான் ஏதாச்சும் கடையில சேல்ஸ் கேர்லா போய் குடும்பத்தை நடத்திக்கணுமா? ரொம்ப யோசனைக்கு அப்புறம் அக்காவோட வாழ்க்கை தான் முக்கியம்னு நான் இந்த ஸ்டூடியோவை மாமாவுக்கு தர்றதுக்கும் சரின்னுட்டேன். ஆனா இதுக்கு எங்க அக்கா சம்மதிக்க மாட்டேங்கிறா. நான் நல்லா வாழ்றதுக்காக நீங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்றா. நீங்க ஃபோன் ட்ரை பண்ணுங்க, நான் பாட்டுக்கு எங்க வீட்டு கதையை சொல்லி உங்களை போர் அடிச்சுக்கிட்டு இருக்கேன் என்றாள் பிரதீபா. நான் கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்தேன். ஃபோன் முயற்சி செய்தேன். மறுபடி என்கேஜ்டு ஒலி கேட்டது. எழுந்து கொண்டேன். அப்புறம் ட்ரை பண்ணிக்கிறேன், வரேன். அப்புறம் நான் கேட்டதை மனசுல வச்சுக்காதீங்க பிரதீபா, மறுபடி சாரி கேட்டுக்கிறேன் என்றேன். நான் ஒன்றும் ஹர்ட் ஆகலைங்க. நான் தான் உங்க குடும்ப விஷயத்துல எல்லாம் மீறி பேசிட்டேனோன்னு ஃபீல் பண்றேன். இல்லைங்க, நிஜமா சொல்லணும்னா என்னை யோசிக்க வச்சிருக்கு. என் முடிவை மறுபரிசீலனை பண்ண வச்சிருக்கீங்க என்று சொல்லிவிட்டு நடந்தேன். அத்தியாயம் 9. ஸ்டார்ட் சவுண்ட் என்றார் டைரக்டர். ரன்னிங் சார் என்று குரல் மட்டும் வந்தது. ஸ்டார்ட் கேமரா, ரன்னிங். 53/7 டேக் 3. கிளாப் அடித்தவன் விலகியும் அவன் நிழலும் பிரேமை விட்டு விலகியும் ஆக்ஷன் என்றார் டைரக்டர். நோ என்று கத்தினார் மேக்கப்பில் இருந்த சூரியசுந்தர். என்னால சட்டத்தை மதிக்க முடியாது. சட்டத்துக்கு பிரதிநிதியா இருக்காங்களே வக்கீலுங்க, அவங்கள மதிக்க சொல்லு, நான் மதிக்கிறேன். சட்டத்துக்கு காவலனா இருக்காங்களே நீதிபதிங்க, அவங்கள மதிக்க சொல்லு, நான் மதிக்கிறேன். பெட்டி பெட்டியா பணத்தை கொடுத்து அந்த நீதிபதிகளையும் வக்கீல்களையும் விலைக்கு வாங்குறானே அரசியல்வாதி, அவனை மதிக்க சொல்லு, அப்புறம் நான் மதிக்கிறேன். கட் என்றார் டைரக்டர். கேமராவின் இயக்கம் நின்றது. ஹாலோஜன் வெளிச்ச வெள்ளம் வடிந்தது. தன் நாற்காலிக்கு வந்த சூரியசுந்தர் அருகில் நின்றிருந்த என்னிடம், டயலாக் கரெக்டா இருந்துச்சா? எதுவும் சொதப்பில்லையே என்றார். கரெக்டா இருந்துச்சு, ஆனா என்று இழுத்தேன். என்ன ஜனா, சொல்லுங்க. அவர் சீனியர் டைரக்டர், நான் எதுவும் சொன்னா கோவம் வரும். வேணாம் சார், பரவாயில்ல சொல்லுங்க. அப்படியே நாயகன்ல கமல் பேசுற டயலாக்கை ஞாபகப்படுத்துது சார். இந்த சீனை பாக்குறப்ப உங்க எமோஷன் பதிவாகிறதுக்கு பதிலா நாயகன் டயலாக்டா அப்படின்னு பேசிட்டாங்கன்னா நீங்க ஸ்ட்ரெயின் பண்ணது அவுட் ஆயிடும் என்றேன் தயங்கி. அட ஆமா, நீங்க சொன்னப்புறம்தான் எனக்கே ஸ்ட்ரைக் ஆகுது. நாயகன்ல தன் பொண்ணுகிட்ட அந்த சேட்டு கம்நாட்டியை நிறுத்த சொல்லு, நான் நிறுத்துறேன்னு பேசுற அதே டைப்பு தான் இல்ல என்ற சூரியசுந்தர், டைரக்டரை கூப்பிடுப்பா என்றார். என் நிலைமை தர்ம சங்கடமானது. எனது படத்திற்கான பூஜை அழைப்பிதழுக்கான டிசைனை சூரியசுந்தரிடம் காட்டி அப்ரூவல் வாங்கி போக வந்து காத்திருந்த நான் வாயை வைத்துக்கொண்டு சும்மா நிற்காமல் ஒரு பிரச்சனையை கிளப்பி விட்டு விட்டேனே. டைரக்டர் வந்து சூரியசுந்தர் அருகில் அமர்ந்து, என்ன சூர்யா என்றதும் சூரியசுந்தர் நாயகன் டைப்பிலேயே வசனம் இருப்பதை எடுத்து சொன்னதுமே அவர் நிமிர்ந்து என்னை முறைத்தார். தெரியுமே சூர்யா, தெரிஞ்சுதான் எழுதினேன். அதே பேட்டர்ன் இருந்தாலும் இங்க வேற சிச்சுவேஷன், வேற அர்த்தம். எஃபெக்டிவா தானே இருக்கு, ஒன்னும் தெரியாது. இதே சென்ஸ்ல டயலாக் பேட்டர்ன் மட்டும் மாத்திக்கலாம்னு நான் ஃபீல் பண்றேன். அப்படியா, சரி, வேற எழுதி காட்டுறேன் என்று அவர் எழுந்து சென்றதும், உட்காருங்க ஜனா என்றார் சூரியசுந்தர். பரவாயில்ல சார் என்றேன். அட உட்காருங்க, சான்ஸ் கேட்டுக்கிட்டு இருந்த நேரம் முடிஞ்சு போச்சு. இங்க நீங்க ஒரு டைரக்டர், உட்காருங்க என்றதும் தயங்கி அவர் அருகில் உட்கார்ந்தேன். தன் உதவியாளனிடம் ஜூஸ் கொண்டு வர சொல்லிவிட்டு, ஸ்கிரிப்ட் எவ்வளவு தூரம் முடிஞ்சிருக்கு என்றார். கிளைமேக்ஸ் தவிர ஃபுல் ஸ்கிரிப்ட் டீட்டெயில்ஸ் பேசிட்டேன் சார். டயலாக்ஸ் முடிச்சுட்டேன். ஷார்ட் டிவிஷன் ஒர்க்கு ஆரம்பிச்சிட்டேன். இன்விடேஷனுக்கு 3 விதமா டிசைன் பண்ணியிருக்கேன், பாக்குறீங்களா? இங்க வேணாம், இன்னும் 2 ஷார்ட் தான். முடிச்சுட்டு மேக்கப் ரூம்ல பாக்குறேன்.
சார், சீன் ஷூட் பண்ணலாமா முதல்ல, இல்ல சாங்கா? நீங்க சொல்றத வச்சு கால் ஷீட் ஷெட்யூல் பண்ணி பிரேக் டவுன் போடணும். சாங்னு சொன்னா சாங் கம்போசிங் முதல்ல ஆரம்பிக்கணும் என்றேன். சூரியசுந்தர் சிகரெட் பிடித்தபடி யோசித்து, சாங் மெதுவா பார்த்துக்கலாம், சீன் ஷெட்யூல் பண்ணிக்கங்க என்றார். பூஜை டேட்டு 17ஆம் தேதி தானான்னு கன்ஃபார்ம் பண்ணிடுறேன்னு சொன்னீங்க சார். என் ஃபேமிலி ஜோசியர் ஊர்ல இல்ல, நாளைக்கு சொல்லிடவா? இன்னும் 10 நாள் தான் இருக்கு சார். சரி, நாளைக்கு சொல்லுங்க. ஜூஸ் வந்தது. மரியாதைக்காக முகத்தை திருப்பி வைத்து பருகினேன். அந்த டைரக்டர் ஒரு பேடில் மாற்று வசனத்தை எழுதி கொண்டு வந்து, படிக்கிறேன் கேளுங்க என்றபோது நான் எழுந்து கொண்டு அவருக்கு நாற்காலி கொடுத்துவிட்டு கவனித்தேன். நோ, நான் சட்டத்தை மதிக்க முடியாது. திமிர் பிடிச்சவங்க காலடியில மிதிப்பட்டு கிடக்கிற சட்டத்துக்கு நான் ஏன் மரியாதை கொடுக்கணும் என்றார். சூரியசுந்தர் உடனே, அவ்வளவு எஃபெக்டிவா இல்லையே, முதல்ல இருந்த எமோஷன் மிஸ்ஸிங் என்றவர் என் பக்கம் திரும்பி, ஜனா, உங்களுக்கு பளிச்சுன்னு ஏதாச்சும் ஸ்ட்ரைக் ஆனா சொல்லுங்களேன் என்றார். நான் சற்றே யோசித்துவிட்டு, இப்படி சொல்லலாமான்னு பாருங்க சார் என்றேன். சொல்லுங்க. நோ, நான் சட்டத்தை மதிக்க தயாரா இல்ல. இன்னைக்கு சட்டம்ங்கிறது பணக்காரங்களுக்கு அவங்க பங்களா ரிசப்ஷன்ல வச்சிருக்கிற ஒரு நீரூற்று. அதை வச்சுக்கிட்டு எல்லாருக்கும் வேடிக்கை காட்டுறாங்க. ஆனா ஏழைங்களுக்கு சட்டம் ஒரு காணல் நீர். தூரத்துல இருந்து பாக்குறப்ப நியாயம் கிடைக்கிற மாதிரி தெரியுது, ஆனா கிட்ட போனா நியாயம் கிடைக்கிறதில்ல என்றேன். முகம் கருத்து போன அந்த டைரக்டரிடம் சூரியசுந்தர், இது நல்லா இருக்கே, இப்படியே வச்சுக்கங்களேன் ஜனா, அதை அப்படியே இதுல எழுதி கொடுத்துடுங்க என்றார். எழுதி கொடுத்துவிட்டு பிரேக்கில் மேக்கப் அறையில் இன்விடேஷன் டிசைன் பற்றி கன்சல்ட் செய்துவிட்டு என் அசோசியேட் பாபுவுடன் காரில் பாங்குரோவ் திரும்பும்போது காரில் பாபு சொன்னான், அந்த டயலாக் மேட்டர்ல கலக்கிட்டீங்க. சூரியசுந்தருக்கு உங்க மேல செமத்தியா அபிப்பிராயம் விழுந்துடுச்சு. நிச்சயம் இனிமே வரிசையா அவரோட எல்லா படமும் நீங்க தான் பண்ண போறீங்க என்றான். அட ஏன்யா நீ வேற, முதல்ல ஒரு படத்தை கரெக்டா முடிச்சு பேர் வாங்கலாம் என்றேன். பூஜை டேட்டு 17ங்கிறது கொஞ்சம் தள்ளி போகலாம்னு நினைக்கிறேன் சார். ஏதோ ஒரு ஸ்டார் நைட் ப்ரோக்ராமுக்காக பம்பாய் போக போறதா மேக்கப் மேன் சொல்லிக்கிட்டு இருந்தாரு. அதுதான் என்கிட்ட இழுத்தாரா? ஏற்கனவே ஏதோ ஒரு ஜோசியர்கிட்ட பார்த்து 17ன்னு தேதி சொன்னதே இவர்தான். இப்ப ஃபேமிலி ஜோசியர் ஊர்ல இல்லைன்னு சொல்றாரு. 1 7 8. எனக்கும் 17ஆம் தேதி அவ்வளவா பிடிக்காம தான் இருந்துச்சு. மாறினா நல்லதுதான் என்றேன். கார் சிக்னலுக்காக காத்திருந்த போது சாலையோரத்தில் விந்தி விந்தி ஒரு பெண் நடந்து செல்வதை பார்த்ததும் எனக்கு முகம் தெரியா பிரதிபாவின் அக்கா நினைவு வந்தது. கூடவே என் தங்கையின் திருமணம் பற்றி பிரதிபா சொன்ன கருத்துக்களும் நினைவுக்கு வந்தன. நான் சம்பாதிக்க துவங்கியதும் சாதாரண மாப்பிள்ளையை பெரிய ஆளாக உயர்த்த முடிகிற வாய்ப்பு இருக்கும்போது தற்போது மேலும் தாமதம் செய்யாமல் அப்பாவுக்கு சம்மதமாக இருக்கிற அந்த கம்பவுண்டர் மாப்பிள்ளையை பார்த்து பேசி, எனக்கும் பிடித்திருந்தால் பெண் பார்க்க வர சொல்வதில் என்ன தவறு இருக்கிறது? பூஜை 1 வாரம் தள்ளி போனால் பொள்ளாச்சி சென்று 3 நாட்கள் தங்கி எல்லாம் கூடி வந்தால் தங்கையின் திருமணத்தை நிச்சயித்துவிட்டு வந்தால் என்ன? பார்க்கலாம். நாளைக்கு சூரியசுந்தர் பூஜைக்கு என்ன தேதி சொல்கிறார் என்று பார்க்கலாம். நான் யோசனையில் ஆழ்ந்திருக்க, சார், நான் ஒன்று கேட்கலாமா என்றான் பாபு. கேளியா என்றேன். நேத்து நீங்க லவ் சீனுக்கு எழுதின டயலாக்கை படிச்சு காட்டினீங்களே, நேத்து ராத்திரி ரொம்ப நேரம் அந்த டயலாக்ஸ் என் மனசுல சுத்தி சுத்தி வந்துச்சு சார். ரொம்ப ஆழமாவும் யதார்த்தமாவும் அனுபவபூர்வமாவும் இருந்துச்சு சார். நீங்க யாரையாச்சும் லவ் பண்ணியிருக்கீங்களா சார்? அவன் கேள்வி கேட்டதுமே என்னுள் புன்னகைக்கும் பிரதிபாவின் முகம் தோன்றி மறைந்தது. ஆமாம் பாபு என்றேன். யார் சார்? சொல்லலாம்னா சொல்லுங்க, பர்சனல்னா வேணாம். நான் அவனை பார்த்தேன். சில வினாடிகள் அமைதி காத்து பிறகு, சொல்றேன் பாபு, என் ரூமுக்கு பக்கத்துல போட்டோ ஸ்டூடியோ இருக்குதே, அதை நடத்துற பொண்ணு பேரு பிரதிபா. நிறம் முகாமைப்புன்னு பார்த்தா அந்த பொண்ணு சுமார் தான். ஆனா அவளோட மனசு ரொம்ப அழகானது பாபு. உலக விஷயம் நிறைய தெரிஞ்ச பொண்ணு. எனக்கு இவ்வளவு தெரியும்னு வெளியே தம்பட்டம் அடிச்சுக்கிறது இல்ல. தைரியம், பொறுப்பு, அன்பு எல்லாம் நிறையவே இருக்கு அந்த பொண்ணுகிட்ட. எனக்கு அந்த பிரதிபாவை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா இன்னைய தேதி வரைக்கும் ஒரு ஃப்ரெண்டாத்தான் மரியாதையோட கண்ணியத்தோட பழகிட்டு இருக்கேன் சார். காதலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நாளைக்கு ரகசியம் கூடாது சார். வெளிப்படுத்துறீங்க சார். உங்களுக்கு தெரியாதில்ல, எந்த வேலையும் இல்லாம நிலையான வருமானம் இல்லாம எதிர்கால கனவுகளை மட்டும் சொத்தா வச்சுக்கிட்டு எப்படிப்பா அவகிட்ட பேச முடியும்? கல்யாணம் பண்ணிக்கிட்டு குடும்பம் நடத்துறதுக்கு பொருளாதார தகுதின்னு ஒன்று வேணாமா? இப்பதானே ஒரு வழி தெரிஞ்சிருக்கு. படம் முடிச்சு டைரக்டர் முத்திரை குத்தப்பட்டதும் ஒரு சின்ன சாதனை சந்தோஷத்தோட அவகிட்ட என் மனசை வெளிப்படுத்தணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். அவளோட குடும்ப பிரச்சனைகளை கொஞ்சம் சரி செய்ய வேண்டி இருக்கு. அந்த போட்டோ ஸ்டூடியோவை கொடுத்துட்டா கொஞ்சம் விந்தி நடக்கிற அவ அக்காவை கல்யாணம் செஞ்சுக்க சம்மதிக்கிறாரு அவ மாமா. வீட்டில் அம்மா இருக்காங்க.
நான் சம்பாதிக்க ஆரம்பிச்சாதானே தைரியமா உங்க குடும்பத்தை நான் பாத்துக்கிறேன்னு சொல்ல முடியும். போட்டோ ஸ்டூடியோவை கொடுத்து அக்காவுக்கு கல்யாணம் பண்ணிடலாம். உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். கடைசி வரைக்கும் உன் அம்மா என் கூட இருக்கட்டும்னு சொல்லணும் பாபு. அப்படி சொல்றதுக்கு இப்ப எனக்கு தகுதி இருக்கான்னு நீயே சொல்லு என்றேன். அட போங்க சார், யானையோட பலம் அதுக்கு தெரியாது சார். ஸ்டார்ட் கட் சொல்ல தெரியாதவன் எல்லாம் டைரக்டரா இருக்கான் சார். உங்களுக்கு ஸ்கிரிப்ட் சைடும் தரோவா தெரியும், டெக்னிக்கல் சைடும் தரோவா தெரியும். முழு திறமையையும் இந்த படத்துல தெரிஞ்சுக்கிட்டு இண்டஸ்ட்ரியே பிரமிக்க போகுது சார். அடுத்த சில வருஷங்கள் நீங்க தான் டாக் ஆஃப் தி ஸ்டேட்டா இருக்க போறீங்க. எனக்கு சந்தேகம் இல்லை. உங்களை கல்யாணம் பண்ணிக்க அந்த பொண்ணு தான் சார் கொடுத்து வச்சிருக்கணும். எல்லாம் சரிதான். அப்படி ஒரு பொசிஷனுக்கு வர்றதுக்கு முன்னாடி அவசரப்பட்டு என் மனசை அவகிட்ட சொல்ல முடியுமா? இல்லை சார், சொல்லக்கூடாது. நீங்க வெயிட் பண்றது நியாயம்தான் என்றான் பாபு. மவுண்ட் ரோடில் சினிமா பேனர்கள், கட் அவுட்டுகளை கார் கடந்த போது அங்கே எனது பெயர் தாங்கி விரைவில் ஒரு பேனர் நிற்கப் போகிறது என்கிற நினைப்பே சிலிர்ப்பை தந்தது. அத்தியாயம் 10. பாபு வந்து நியூஸ் பேப்பர் படித்தபடி எனக்காக காத்திருக்க ராத்திரி உறங்க லேட்டானதால் தாமதமாக எழுந்த நான் ஷேவிங் செய்தபடி, பாபு, நான் ரூம்ல டயலாக் எழுதிக்கிட்டு இருக்கிறப்ப ஆக்டிங் சான்ஸ் கேட்டு வந்தவனை அனுப்பிச்சுட்டான் கஜபதி. வந்தவன் டீசெண்டா சான்ஸ் கேட்டுட்டு போறானான்னா அதுவும் இல்ல, அழுவுறான். தொபக் தொபக்குன்னு காலில் விழுங்குறான். சமாதானப்படுத்தி அனுப்பி வைக்க 1 மணி நேரமாச்சு. செம்ம மூட் அவுட் எனக்கு. கஜபதியை பிடிச்சு கண்ணா பின்னான்னு சத்தம் போட்டேன். அவனுக்கு ஒன்றும் புரியல. இன்னும் வரவங்கிட்ட எல்லாம் உட்கார வச்சு அரட்டை அடிக்க கூடாதுன்னு சொல்லி வை என்றேன். சரி சார் என்றான் பாபு. போட்டோ ஸ்டூடியோவில் இருந்து சிப்பந்தி வந்து, பொள்ளாச்சி சார், உங்களுக்கு ஃபோன் வந்திருக்கு என்றான். பாபு, யாருன்னு பாரு, நம்பர் வாங்கிக்க, 10 நிமிஷம் கழிச்சு நான் கூப்பிட்றேன்னு சொல்லு என்றேன். பாபு போய் பேசிவிட்டு திரும்பி வந்து, சூரியசுந்தர் சார் ஆஃபீஸ்ல இருந்து மேனேஜர் சீனு பேசினாரு. சார் இன்னைக்கு 11 மணிக்கு ஹார்பர்ல ஷூட்டிங்ல இருக்காராம். ஒரு கப்பல்ல ஃபைட் சீனா. நீங்க அங்க போய் சாரை மீட் பண்ணணுமா என்றான். மணி 9 ஆச்சே என்ற நான் ஷேவிங்கில் அவசரம் காட்டினேன். குளித்து தயாராகி காரில் ஏறிய போது மணி 10:10. ஏதாச்சும் பிஸ்கட் பாக்கெட் வாங்கிட்டு கார்ல ஏறு பாபு, டிஃபன் சாப்பிட்டுட்டு போறதுக்கு நேரமில்ல என்றேன். ஹார்பர் வந்து எந்த கப்பலில் ஷூட்டிங் நடக்கிறது என்று அறிந்து கொண்டு யூனியன் அடையாள அட்டை காட்டிவிட்டு குறிப்பிட்ட கப்பலுக்கு வந்தோம். கப்பலின் மேல் தளத்தில் ஃபைட் மாஸ்டர் அந்த ஷாட்டுக்கான ஃபைட் செட்டப்பை தனது உதவியாளர்களை வைத்து செய்து காட்டி கொண்டிருக்க சூரியசுந்தர் அதை உன்னிப்பாக கவனித்தபடி இருந்தார். அவருக்கு எதிர்ப்புறம் தூரத்தில் ஃபீல்டுக்கு வெளியில் நின்ற நான் அவரின் பார்வை பட்டபோது விஷ் பண்ணினேன். பதிலுக்கு விஷ் செய்துவிட்டு சண்டை போட தயாரானார். 4 ஷாட்ஸ் எடுத்து முடித்ததும் மற்றொரு பெரிய செட்டப்புக்காக மர பீப்பாய்களை அடுக்க துவங்கினார்கள். கிடைத்த இடைவெளியில் ஓய்வுக்காக இருந்த ஒரு குளிரறைக்கு போய்விட்ட சூரியசுந்தர் சில நிமிடங்களில் மேனேஜர் மூலம் என்னை கூப்பிட்டு விட்டார். நான் சென்று கதவை தட்டிவிட்டு உள்ளே போன போது கார்ட்லெஸ் போனில் பேசிக்கொண்டிருந்தவர் எனக்கு ஜாடை காட்டி உட்கார சொன்னார். பேசி முடித்துவிட்டு என்னை பார்த்தார். ஜனா, பூஜை கொஞ்சம் தள்ளி போகுது என்றார். எதிர்பார்த்தேன் சார் என்றேன். எப்படி தெரியும்? பம்பாயில ஸ்டார் நைட் ப்ரோக்ராம் போறீங்கன்னு சொன்னாங்க. பம்பாய் போறேன், ஸ்டார் நைட் ப்ரோக்ராம் எல்லாம் இல்ல, அக்ரிமெண்ட் சைன் பண்றதுக்கு போறேன். ஹிந்தி படம் ஒத்துக்கிட்டு இருக்கீங்களா சார் என்றேன் ஆர்வமாக. ஆமா என்றார் உற்சாகமாக. 3 வருஷமா ட்ரை பண்ணேன். ஹிந்தில சரியான டைரக்டர் மூலமா என்ட்ரி கொடுக்கணும்னு. இப்ப கரெக்டா அமைஞ்சிருக்கு. மகேஷ் பட் டைரக்ஷன். கை கொடுங்க சார் முதல்ல என்று அவர் கையை பற்றி ஆர்வமாக குலுக்கினேன். நீங்க சந்தோஷப்படுவீங்கன்னு தெரியும் ஜனா. டபுள் ஹீரோ சப்ஜெக்ட், ஆக்ஷன் சப்ஜெக்ட் தான். கதை பிரமாதமா இருக்கு. சல்மான் கானும் நானும் பண்றோம். எனக்கு அட்டகாசமான கேரக்டர். மாதுரி தீட்சித் எனக்கு ஜோடி. சல்மான் கானுக்கு ஷில்பா ஷெட்டி. படம் கண்டிப்பா சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகும் சார். நானும் அப்படித்தான் எதிர்பார்க்குறேன். சவுத் இந்தியா முழுக்க டிஸ்ட்ரிபியூஷன் கேட்டிருக்கேன் ஜனா. 1 கோடி ரூபாய்க்கு அட்வான்ஸ் செக் கொடுத்துட்டேன் ப்ரொடியூசருக்கு. நெக்ஸ்ட் இயர்ல எப்போ சார் இந்த ப்ராஜெக்ட்? நெக்ஸ்ட் இயரா? வர்ற 20ஆம் தேதி ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் ஷூட்டிங் கேட்டிருக்காரு. தமிழ்ல கமிட் பண்ணின 3 படத்தை கேன்சல் பண்ணிட்டு டேட்ஸ் கொடுத்துருக்கேன். அஃப்கோர்ஸ் 3ல் 1 நம்ம சொந்த படம். மற்ற 2 பேரையும் சமாதானப்படுத்தி அட்வான்ஸை திருப்பி தர்றதுக்குள்ள போதும் போதும்னு ஆயிடுச்சுங்க ஜனா. அப்படியானால்? எனக்கு ஒரு வினாடி மூச்சு நின்றது. சார் சார், நம்ம மாஸ்டர் மணிபாரதி படத்தை இந்த சூழ்நிலையில படத்தை டிராப் பண்ணாம வேற என்ன செய்யறது? நீங்களே சொல்லுங்க. ஹிந்தியில இவ்வளவு பெரிய சான்ஸ் கிடைக்குமா? டிஸ்ட்ரிபியூஷனும் கிடைக்கிறப்ப அது முக்கியம் இல்லையா? எனக்கு மயக்கம் வரும் போல் இருந்தது. சார், 6 மாசம் கழிச்சு இதை தள்ளி வச்சிருக்கீங்களா இல்ல ஒரே அடியா டிராப் பண்றீங்களா?
உங்களுக்கு தப்பான நம்பிக்கை கொடுக்க விரும்பலங்க ஜனா. இந்தியில 2 வருஷத்துக்கு தீவிரமா கான்சென்ட்ரேட் செய்யலாம்னு நினைச்சிருக்கேன். ஆல் இந்தியா மார்க்கெட் ஆச்சே. ஐ எம் வெரி சாரி. நம்ம ஸ்ரீ கௌதம் இல்ல, ஹீ இஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்டு. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா சொல்லுங்க, அவருக்கு ஃபோன் பண்ணி சொல்றேன். இதே சப்ஜெக்டை அவர்கிட்ட சொல்லுங்க, நிச்சயம் அவருக்கு பிடிக்கும். ஸ்கிரிப்ட் பூரா ரெடியா வச்சிருக்கீங்க. அவர் சரின்னு சொல்லிட்டா பிளான் செஞ்சபடியே ஷூட்டிங் ஆரம்பிச்சு பொங்கலுக்கு படம் கொண்டாந்துடலாம் ஜனா. சார், ஸ்ரீ கௌதமுக்கு மார்க்கெட் விழுந்து 4 வருஷம் ஆச்சு. ஒரு ஜிம் ஆரம்பிச்சு நடத்துறாரு. இப்ப அவரை வச்சு படம் எடுக்க எந்த ப்ரொடியூசர் சார் ரெடியா இருப்பாரு? இல்ல, ஒரு தெலுங்கு ப்ரொடியூசர் ஆர்வமா இருக்காரு. நீங்க போய் ஸ்ரீ கௌதமா பாருங்களேன். சார், இந்த ப்ராஜெக்ட் என்னோட லைவ் ப்ராஜெக்ட் சார். ரொம்ப ரொம்ப நம்பிக்கையா இருந்தேன் சார். இதை நம்பி எவ்வளவோ கனவுகள் காத்திருக்கு சார் என்று நான் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே என் கண்கள் கலங்கி கண்ணீர் வந்துவிட, எனக்கு உங்க ஃபீலிங்ஸ் புரியுதுங்க ஜனா. ஒரு அரைகுறை ஆசாமின்னா அவனுக்கு சான்ஸ் கிடைக்காது. நீங்க ரொம்ப இன்டெலிஜென்ட் ஜனா. உங்களுக்கு சான்ஸ் கிடைக்கிறது பெரிய விஷயமே இல்ல. அப்படிதான் சார் நானும் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா அது உண்மை இல்ல சார். ஏற்கனவே ஒரு தடவை பயங்கரமான அதிர்ச்சி கிடைச்சது. இந்த தடவை ரொம்ப நம்பிக்கையா இருந்தேன். இப்பவும் அதே மாதிரி ஆயிடுச்சு. என்னால தாங்க முடியல சார். தைரியமா இருங்க. 5000 அட்வான்ஸ் கொடுத்திருந்தேனே, அதை நீங்க திருப்பி தர வேண்டியதில்ல. அது அட்வான்ஸா அப்படியே இருக்கட்டும். 2-3 வருஷம் கழிச்சு நானே மறுபடி உங்களை கூப்பிட்டு படம் பண்ண சொல்லத்தான் போறேன். அப்போ நான் கூப்பிட்டு விடுற ஸ்டேஜில் நீங்க இருக்க மாட்டீங்க. ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு நான் தான் உங்களை வந்து பார்க்க போறேன். கையை கொடுங்க. பெஸ்ட் ஆஃப் லக் என்று தோய்ந்து போயிருந்த என் கையை பற்றி குலுக்கினார். அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து, சார், ஷாட் ரெடி என்று சொல்லிவிட்டு போனதும் எழுந்து என் தோளில் தட்டி, சியரப் ஜனா என்று சொல்லிவிட்டு போனார். நான் தோய்ந்து அமர்ந்தேன். எழுந்தேன். அறையின் கதவை தாழிட்டு விட்டு அங்கிருந்த கட்டிலில் விழுந்து வாய்விட்டு கதறி எழ ஆரம்பித்தேன். பெஸ்ட் ஆஃப் லக் எனக்கா? அத்தியாயம் 11. உங்க மனசுக்கு ஒரு ஆறுதலா இருக்கும்னு சொல்லித்தானே இங்க கூட்டிட்டு வந்தேன். வெறிச்சு பார்த்துட்டே இருந்தா எப்படி சார்? பேசுங்க, ஏதாச்சும் பேசுங்க என்றாள் பிரதீபா. முழங்கால்களை கட்டிக்கொண்டு தூரத்து அலைகளை பார்த்து கொண்டிருந்த நான் திரும்பி அவளை பார்த்தேன். 1 வாரமா ஷேவ் பண்ணாம இருந்துட்டா யாராச்சும் கூப்பிட்டு சான்ஸ் கொடுத்துருவாங்களா? உங்க முயற்சிக்கு ஏற்பட்ட தோல்விக்கு உங்க உடம்பு என்ன தப்பு பண்ணுச்சு? அதுக்கு எதுக்கு தண்டனை? சரியா சாப்பிடாம சரியா தூங்காம அதை ஏன் போட்டு கொடுமைப்படுத்தணும் என்றாள். ஆறுதல் சொல்றது ரொம்ப சுலபம் பிரதீபா. ஆறுதல் அடையிறது தான் கஷ்டம். என்ன விதமா கற்பனைகள் செஞ்சு வச்சிருந்தேன் தெரியுமா? என் மனசுக்குள்ள இந்த படத்தை ஏற்கனவே ஃபிலிம் இல்லாம ஷூட் பண்ணி முடிச்சு, எடிட்டிங் செஞ்சு டப்பிங் ரீரிகார்டிங் எல்லாம் முடிச்சு எத்தனையோ தடவை ரீலா ஓட்டி பார்த்துட்டேன். ரொம்ப நம்பிக்கையா இருந்தேங்க. நொந்துட்டேன். இந்த ஏமாற்றத்தை எப்படியாவது சரி செஞ்சிடணும்னு ஏற்கனவே எனக்கு சான்ஸ் கொடுக்க தயாரா இருந்த ஷியாம போய் பார்த்தேங்க. என்ன சொன்னாரு? 1 மாசம் வெயிட் பண்ண சொன்னதுக்கு முடியாதுன்னு அவங்கிட்ட போனியே, இப்ப என்ன ஆச்சுன்னு இன்னும் நோகடிக்கிறாரு. 2 வருஷம் வெயிட் பண்றியான்னு கேக்குறாரு. நொறுங்கி போயிட்டேங்க. நேத்து வந்த ஒரு சினிமா பத்திரிகையில ஜனாவை ஒரு பூஜை டைரக்டர் என்று குறிப்பிடலாம். அவரை யார் புக் செய்தாலும் அந்த படம் நிச்சயம் பூஜை வரைக்கும் வளரும், அப்புறம் நின்றுவிடும். அவ்வளவு ராசியான மனிதர். அடுத்து அவரை எந்த ஹீரோ புக் செய்ய போகிறாரோன்னு எழுதியிருக்காங்க. இண்டஸ்ட்ரியில நான் எதுவும் சாதிச்சதில்ல. ஆனா சாதிக்க போறவன்கிற எதிர்பார்ப்புல எனக்கு ஒரு மரியாதை இருந்துச்சு. இப்ப அதுவும் இல்லைங்க. ஆனா ஒன்று, நான் தீர்மானிச்சிட்டேன். என்ன? எங்க தொலைச்சோமோ அங்கதான் தேடணும். எங்க சவால் அதிகமோ அங்கதான் ஜெயிக்கணும். எத்தனை வருஷமானாலும் சரிங்க, இந்த இண்டஸ்ட்ரியை விட்டு நான் நகர போறதில்லைங்க. நான் சாகிறதுக்குள்ள ஒரு படமாவது டைரக்ட் செஞ்சுட்டு தான் சாவேன். ஊருக்கு போய் தங்கச்சி கல்யாணத்தை முடிச்சுட்டு 15 நாள் கழிச்சு திரும்பி வரப்போறேன். மறுபடி அடிப்படையில் ஆரம்பிச்சு முயற்சி பண்ணதான் போறேன். சோர்ந்து போய் உக்காந்துட போறதில்லைங்க. கைகளை கட்டிக்கொண்டு என்னையே அமைதியாக பார்த்தாள். மெதுவாக புன்னகைத்தாள். ஜனா சார், உங்க கம்பீரமான ஆவேசம் எனக்கு பிடிச்சிருக்கு. கூடவே இதுல கொஞ்சம் அசட்டுத்தனமும் கலந்திருக்குதோன்னு படுது. முணுக்குன்னு கோவிச்சுக்க மாட்டீங்கன்னா சொல்றேன். மூஞ்சில துப்பாத குறையா எத்தனையோ பேர் என்ன அவமானப்படுத்தி கோபமெல்லாம் செத்து போச்சுங்க பிரதீபா. சும்மா சொல்லுங்க. உங்களுக்கு இப்ப என்ன வயசு? 31. இந்த துறையில அசிஸ்டன்ட் டைரக்டரா சேர்ந்தப்போ உங்க வயசு என்ன? 22. கிட்டத்தட்ட 10 வருஷமா ஒரே துறையில முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. உங்க முயற்சியே தப்பு சொல்லல. ஆனா முயற்சி பண்றவங்க எல்லாம் ஜெயிக்கிறதா வச்சுக்கிட்டா உலகத்துல ஜெயிச்சவங்க மட்டும்தான் இருப்பாங்க. கிரிக்கெட்டோ டென்னிஸோ ஹாக்கியோ ஃபுட்பாலோ எந்த ஒரு விளையாட்டா இருந்தாலும் 2 டீம் மோதுறப்ப ஒரு அணிதான் ஜெயிக்கிற அணியா இருக்க முடியும். ஒரு அணி தோற்கிற அணியா தான் இருக்கும். வெற்றியை விரும்புற, வெற்றிக்கு போராடுற, அதே சமயம் தோல்விக்கும் தயாரா
அதை ஏத்துக்கிற மனப்பக்குவத்தோட தான் எந்த அணியும் விளையாட துவங்குது. தோற்கிறது அவமானம் இல்ல ஜனா சார். முயற்சியே பண்ணாதவங்க நடுவுல முயற்சி பண்ணி தோக்குறது கூட ஒரு வெற்றி தான். சற்றே தெம்புடன் அவளை பார்த்தேன். இந்த வாழ்க்கையை நேசிச்சு வாழ கத்துக்கிட்டா வெற்றி தோல்வி ரெண்டுமே சமமா தெரியும். வாழ்க்கை மேல கொஞ்சம் காதல் வேணும். லட்சியம் மேல மட்டுமே வெறி இருந்து பிரயோஜனம் இல்ல. லட்சியத்தை உள்ளடக்கின வாழ்க்கை மேல வெறி வேணும். நீங்க ஒரு கார்ல ஒரு ரூட்ல போறீங்க. புயல் அடிச்சு சாஞ்சு ஒரு சின்ன மரம் கிடக்கு வழியில. கஷ்டப்பட்டு அதை தூக்கி ஓரமா போட்டுட்டு மறுபடி கார்ல உங்க பயணத்தை தொடர்றீங்க. இப்ப மறுபடி ஒரு மரம். இந்த தடவை ரொம்ப பெரிய மரம் விழுந்து கிடக்கு. அதை உங்களால அசைக்க கூட முடியல. இப்ப என்ன செய்யறது? எவ்வளவு லேட்டானாலும் அந்த மரத்தை அகற்றிட்டு அதே ரூட்ல தான் போவேன்னு பிடிவாதமா காருக்குள்ள உக்காந்து ஹாரன் அடிச்சுக்கிட்டு இருக்கிறது கரெக்டா? இல்ல போக வேண்டிய இடத்துக்கு வேற ஏதாச்சும் ரூட் இருக்கான்னு விசாரிச்சுக்கிட்டு புது ரூட்ல காரை விடுறது கரெக்டா? சொல்லுங்க ஜனா என்றாள். நாம போக வேண்டிய இடத்துக்கு வேற ரூட் இருந்தா கண்டிப்பா புது ரூட்ல போகலாங்க. ஆனா எதுக்கு இதை கேக்குறீங்கன்னு தான் புரியல. புரியலையா? இப்ப அந்த கார்ல போனவன் நிலைமையில தான் நீங்க இருக்கீங்க ஜனா. சினிமாவோ சங்கீதமோ தொழிலோ உத்தியோகமோ எந்த ரூட்ல நம்ம வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டாலும் போய் சேர வேண்டிய இடம் சந்தோஷம் ஜனா. இதை நீங்க மறுக்க மாட்டீங்களே. நம்ம முயற்சிகள் எல்லாமே நம்ம சந்தோஷத்தை நோக்கிதானே. அதுக்கு எந்த ரூட்ல போனா என்ன? ஒரு பெரிய மரம் விழுந்து உங்க சினிமா ரூட்டு தடைப்பட்டிருக்கு. அதனால என்ன? வேற ரூட்டே இல்லையா? எந்த துறையில நுழைஞ்சாலும் அதுல முன்னேற நல்ல எண்ணம், நம்பிக்கை, அறிவு, முன்னேறணுங்கிற துடிப்பு, நேர்மை, நாணயம், திறமை, அன்பு இதெல்லாம் வேணும். இதெல்லாம் உங்ககிட்ட இருக்கு ஜனா. சினிமால தான் உங்களால முன்னேற முடியும்னு இல்ல. உங்களால எந்த துறையிலையும் வெறித்தனமா உழைச்சு முன்னேற முடியும். வாழ்க்கையில முன்னேறி பெரிய மனுஷங்களா வந்திருக்கிறவங்க எல்லாம் சினிமா துறையில மட்டும்தான் இருக்காங்களா? சினிமா உலகத்தையே ஆட்டி படைக்கிற எவ்வளவு பணக்கார தொழிலதிபர்கள் இருக்காங்க. அந்த தொழிலதிபர்களா ஆட்டி படைக்கிற எத்தனை அரசியல்வாதிகள் இருக்காங்க. அவள் பேச பேச எனக்குள் ஒரு புத்துணர்ச்சி பெருகி கொண்டிருப்பதை உணர முடிந்தது. அவள் விடாமல் தொடர்ந்தாள். ஆசைப்பட்ட மாதிரி தான் எல்லாருக்கும் வாழ்க்கை அமைதா ஜனா சார்? என்ஜினியர் ஆகணும்னு ஸ்கூல் லைஃப்ல ஆசைப்பட்டவங்க அத்தனை பேரும் என்ஜினியர் ஆயிடுறாங்களா? என்ஜினியர் ஆகணும்னு கனவு கண்டுகிட்டு ஒரு பேங்க் ஆபீசர் ஆனவங்க எல்லாம் சந்தோஷமா இல்லைன்னு அர்த்தமா? டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டுட்டு தொழிலதிபர்கள் ஆனவங்க இல்லையா? உதாரணத்துக்கு என்ன எடுத்துக்கங்க. நான் டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். ஸ்கூல் லைஃப்லயே அப்பா இறந்துட்டாரு. அண்ணன் நான் டாக்டருக்கு படிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் காட்டல. அவர் காலமானதும் ஸ்டூடியோல பொறுப்பு எடுத்துக்கிட்டேன். சத்தியமா சொல்றேன், இதையெல்லாம் வாழ்க்கையில ஏற்பட்ட திருப்பமா தான் நான் எடுத்துக்கிட்டேன். தோல்வியா எடுத்துக்கல. இப்ப நான் செய்யற இந்த போட்டோ தொழில 100% இன்வால்மெண்டோட செய்கிறேன். கோனிகா கலர் லேப் வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். இந்த தொழில இது எனக்கு முன்னேற்றம் தான், சாதனை தான். எதுக்கு இவ்வளவு தூரம் சொல்றேன்னா, நீங்க சொன்னீங்களே சாகர வரைக்கும் இதே இண்டஸ்ட்ரியில முயற்சி பண்ண போறேன்னு, அந்த வார்த்தைக்காகத்தான். சாகிறதுக்கா வாழ்க்கை? வாழ்றதுக்கு ஜனா சார். சிரிக்கிறதுக்கு, பறக்கிறதுக்கு. இந்த எல்லைக்குள்ளதான் பறப்பேன்னு எந்த பறவையாவது தீர்மானிக்குதா ஜனா சார்? வானம் எவ்வளவு பெருசு, எங்க வேணும்னாலும் பறக்கலாம். சந்தோஷமா பறக்கணும், அதுதான் முக்கியம். இப்ப நான் என்ன செய்யணும்னு சொல்றீங்க பிரதீபா என்றேன், என் குரல் எனக்கே கேட்காமல். ஊருக்கு போங்க ஜனா. தங்கச்சி கல்யாணத்தை முடிங்க. இங்க அலைஞ்சு அவமானப்பட்டு சோர்ந்து போகிறதுக்காக மறுபடி வராதீங்க. உங்க அப்பா சொன்ன அந்த மரம் இல்ல லீஸுக்கு எடுத்து நடத்துங்க. உங்க திறமை, சாமர்த்தியம் எல்லாத்தையும் அதுல காமிங்க. உங்க கிரியேட்டிவிட்டிய சினிமால மட்டும்தான் காட்ட முடியும்னு இல்ல. அந்த தொழில ஓஹோன்னு முன்னேறி பெரிய ஆளா வாங்க ஜனா சார். யார்கிட்டையும் அலையாம என்னாலேயே சொந்தமா ஒரு படம் தயாரிக்க முடியும்னு மார் நிமிர்த்தி சொல்ற அளவுக்கு முன்னேறுங்க. தயாரிக்கணும்னு அவசியம் இல்ல, அந்த அளவுக்கு வளரணுங்கிறத லட்சியமா வச்சுக்கிட்டு வெறித்தனமா உழைங்க ஜனா. உங்களால முடியும். வாழ்க்கை மேல கொஞ்சம் காதல் இருந்தா முடியும். படபடப்பாக பேசி முடித்த அவளை நோக்கி எனது கைகள் தாமாக குவிந்தன. ஐயோ, என்ன இது? பிரதிபா, எனக்கு நீங்க ஒரு காட் மதர், ஞானத்தாய். ஞானத்தை யார் கொடுத்தாலும் அவங்கள கும்பிடலாம், தப்பில்ல என்றேன் தடுமாறிய குரலில். ரயில் புறப்பட்டது. கதவருகில் நின்ற நான் தொண்டை அடைக்க பிளாட்பாரத்தில் மெதுவாக ரயிலின் கூடவே நடந்தபடி என்னை நோக்கி கையசைத்த பிரதீபாவை பார்த்தேன். அவள் முகத்தில் உற்சாகத்தை மீறி ஒரு கலக்கத்தை நான் அடையாளம் காணும் முன்பாக ரயில் அவளை தூரத்தில் நிறுத்திவிட்டு வேகமாக விலகியது. 9 வருடங்களுக்கு முன்பு இதே ரயிலில் ஏகப்பட்ட கனவுகளுடனும் நம்பிக்கைகளுடனும் நான் சென்னைக்கு வந்தேன். இன்று அதே ரயிலில் ஊருக்கு மீண்டும் கனவுகளுடன். இது வேறு விதமான கனவுகள்.
தங்கைக்கு திருமணம் முடிக்க வேண்டும். மரமில்லை எடுத்து பிரமாதமாக நடத்த வேண்டும். சென்னைக்கு வர வேண்டும். சினிமாவுக்காக அல்ல, பிரதீபாவுக்காக. அவளிடம் என் காதலை சொல்வதற்காக. எனக்காக அவள் காத்திருப்பாளா? காத்திருப்பாள் என்று நம்பலாம். இல்லாவிட்டால்தான் என்ன? அதை வாழ்க்கையின் தோல்வியாக கருதாமல் ஒரு திருப்பமாக எடுத்துக்கொள்ள வேண்டியதுதான். வாழ்க்கையின் மேல் காதல் இருந்தால் எல்லா சம்பவங்களையும் ரசிக்கலாம். பிரதீபா சொன்னது போல முதலில் வாழ்க்கையை காதலிக்க துவங்க வேண்டும். ரயிலின் வேகத்தால் முகத்தில் குளிர்ந்த காற்று அரைந்தது. உள்ளே வந்து எனது சீட்டில் அமர்ந்து கொண்டேன். சாய்ந்து கொண்டேன். கண்களை மூடிக்கொண்டேன். எல்லா தத்துவங்களையும் மீறி, எல்லா பக்குவங்களையும் மீறி, எல்லா நம்பிக்கைகளையும் மீறி, எல்லா சமாதானங்களையும் மீறி கொஞ்சம் அழுகை வந்தது. முற்று. இந்த நாவலோட 2ஆம் பாகம் ஏற்கனவே நம்ம சேனலில் வந்திருக்கு. அதோட லிங்கை கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணியிருக்கேன். கேட்காதவங்க கேட்டுக்கோங்க.